श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यन्तरवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। மகாபாரதத்துல ரொம்ப ஒரு ஆச்சரியமான கட்டம் அனுபவிச்சோம். அது தர்மபுத்திரருடைய பட்டாபிஷேக வைபவம். பட்டாபிஷேகமான கையோட தர்மபுத்திரர் கிருஷ்ணனை சரணாகதி அடைஞ்சது. பிறகு கிருஷ்ணன் தர்மபுத்திரரை சமாதானம் பண்ணி தர்ம தேவதைய சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழகு பார்த்து தர்மஸ்ய பிரபு அச்சுதகா அப்படின்னு சொல்லும்படியாக தர்மத்தினுடைய பிரபுவாகவே இருக்கக்கூடிய அச்சுதன் தர்ம தேவதைக்கு ஏற்பட்ட பட்டாபிஷேக வைபவத்தை பார்த்து ரொம்ப ஆனந்தம். யாருக்கு அப்படின்னு பார்த்தா அது நம்ம கிருஷ்ணனுக்கு தான் அத்தகைய ஆனந்தம். பிறகு பட்டாபிஷேகம் ஆன பிறகு கிருஷ்ணன் உடனே கிளம்பிடல. உடனே துவாரகைக்கு கிளம்புறேன்னு கிளம்பிடல. பலராமர் அதை தான் சொன்னார், சீக்கிரமா காரியத்தை முடிச்சுட்டு துவாரகைக்கு வந்துடுன்னு சொன்னார். ஆனாலுமே கிருஷ்ணன் அப்படி கிளம்பல. உடனே துவாரகைக்கு கிளம்பி போக முடியல. பகவான் அங்கேயே இருந்துட்டு இருக்கான் அஸ்தினாபுரத்திலேயே. இப்ப அஸ்தினாபுரத்துல ஒரு அற்புதமான ஒரு அரண்மனை ஒதுக்கப்பட்டது கிருஷ்ணனுக்காக. கிருஷ்ணன் தன்னுடைய பந்து பரிவாரத்தோட அங்க தங்கி இருக்கான். பந்து பரிவாரம்னா தாருகன், கிருஷ்ணனுடைய சாரதியான தாருகன், பலப்பிரதானமான மந்திரி சாத்தியகி. சாத்தியகியின் தாருகனுமா கிருஷ்ணனோட கூடவே அதே அரண்மனையில அவர்களும் தங்கி இருக்கார்கள். எப்போதுமே பிராத்தஸ்மரணம் பகவத் சிந்தனை தான் தர்மபுத்திரருக்கு சாதாரணமாவே. பொதுவா இத்தனை நாட்கள் அவர் வாழ்ந்த காலத்திலயுமே கார்த்தால எங்க இருந்தாலும் சரி, கார்த்தால எழுந்த உடனே அவர் வாயில வர வார்த்தை கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னுட்டே தான் எழுந்துப்பார் தர்மபுத்திரர். அப்படி இருக்க இப்ப கிருஷ்ணன் பிரத்யக்ஷ தெய்வமா அங்கேயே அஸ்தினாபுரத்திலேயே வந்து இருக்கறச்சே கிருஷ்ணனை விடுவரா? அது ஆச்சரியமா அரசாட்சி பண்ணின்னு வந்துட்டு இருக்கார் தர்மபுத்திரர். பிரஜைகளுக்கு ரொம்ப விரும்பின ஒரு ராஜா. தன்னுடைய நாட்டு மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். தன்னுடைய சகோதரர்களுக்கு எல்லா பொறுப்பையும் பிரிச்சு கொடுத்தார் தர்மபுத்திரர் ராஜா. அவர் தான் எல்லாம். பீமசேனன் கிட்டக்க இப்ப புரியும்படி சொல்றேன். புரியும்படி இப்ப நம்ம எல்லாருக்கும் புரியும்படி சொல்லணும்னா பிரைம் மினிஸ்டர் தர்மபுத்திரர் தான் ராஜா. ஹோம் மினிஸ்டர் உள்துறை எல்லாம் யாரு பார்த்துக்கணும்னா அது பீமசேனன் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சார் தர்மபுத்திரர். பிறகு இப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டர்ன்னு சொல்றோம் இல்லையா, டிஃபென்ஸ் நம்மளுடைய நாட்டினுடைய எல்லைகளை பாதுகாக்க வேண்டிய மந்திரி, அந்த பொறுப்பு ஆர்மி, அதாவது இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டிய பொறுப்பு, அதை அர்ஜுனன் கிட்டக்க ஒப்படைச்சார். ஏன்னா அர்ஜுனனுக்கு தான் யுத்தத்துல அவ்வளவு வலிமை இருக்கிறதுனாலையும் அவனால எல்லைகளை நல்லா பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுனாலையும் அந்த டிஃபென்ஸ்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பொறுப்பு. அதை அர்ஜுனன் கிட்டக்க ஒப்படைச்சார். பினான்ஸ் மினிஸ்டர்ஸ் அது நகுல சகதேவர்களுக்கு கஜானாங்கிறது ஒரு நாட்டுல ரொம்ப முக்கியம். அதை நகுல சகதேவர்கள் கிட்ட ஒப்படைச்சார் தர்மபுத்திரர். இப்படி இந்த ஒரு கேபினட்டினுடைய அமைப்பு இந்த மாதிரி இருக்கு தர்மபுத்திரருடைய அரசாட்சியில. தர்மபுத்திரர் தன்னுடைய சகோதரர்களுக்கு அந்தந்த பொறுப்பை பிரிச்சு கொடுத்து அவர்கள் 5 பேருமா சேர்ந்து அஸ்தினாபுர ராஜ்ய தர்பார்ல அமர்ந்து அன்னன்னைக்கு வேண்டிய அரசியல் எல்லாம் பேசி பிரஜைகளுக்கு வேண்டிய சேவையெல்லாம் பண்ணி அதி ஆச்சரியமா அரசாட்சி பண்ணின்னு வந்துட்டு இருக்கார். அதை கிருஷ்ணன்
பார்த்து சந்தோஷம் அடைஞ்சுட்டு இருக்கான். ராஜ தர்பாருக்கு அப்பப்ப வந்து கிருஷ்ணன் உட்காந்துப்பான். தர்மபுத்திரர் என்னெல்லாம் பேசுறார், எப்படி புத்திரருடைய அந்த லீடர்ஷிப், அந்த கமாண்ட் எப்படி இருக்கு, இதெல்லாம் அழகா பார்த்து கிருஷ்ணனும் ரசிச்சுண்டு ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணனுக்கு பாண்டவர்கள் நல்லா வாழறத பார்க்கணும் இல்லையா. இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டதை பார்த்துட்டான் கிருஷ்ணன். இனி அவர்கள் க்ஷேமமா வாழறதையும் பார்க்க வேண்டாமா? உடனே இப்ப கிளம்பிட்டா எப்படி? அதனால அஸ்தினாபுரத்திலேயே இருந்து இவர்கள் நல்லா வாழற அந்த அழகான காட்சிய பார்த்துன்னு வந்துட்டு இருக்கான் கண்ணன். ஒரு சந்தர்ப்பம் பிராத்த காலமே கிருஷ்ண ஸ்மரணம் தர்மபுத்திரருக்கு எழுந்துக்கிறச்சேவே கிருஷ்ண கிருஷ்ணாம்பர். கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொன்ன உடனே அன்னைக்கு அனுஷ்டானத்தை எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு முதல்ல தரிசனம் கிருஷ்ண தரிசனம் தான். போய் முதல்ல அந்தப்புறத்துக்கு போய் கிருஷ்ணனுடைய அந்தப்புறத்துக்கு போய் முதல்ல கிருஷ்ணனை பார்த்துட்டு அதுக்கப்புறமாக தான் ராஜ தர்பாருக்கு போற வழக்கம் தர்மபுத்திரருக்கு. அன்னைக்கு காலமே அனுஷ்டானம் எல்லாம் பூர்த்தி ஆகி நேர கிருஷ்ண தரிசனத்துக்காக வரணும்னு புறப்பட்டு தர்மபுத்திரர் வந்ததும் வாசல்ல தாருகன் நிக்கிறார். தாருகனை பார்த்து தர்மபுத்திரர் கேட்கிறார், உள்ள போகலாமா, பகவானை பார்க்கலாமா, பகவத் தரிசனம் ஆகுமா, கிருஷ்ணன் அனுஷ்டானம்ல எழுந்துட்டானா, கிருஷ்ணன் அனுஷ்டானம்லாம் பூர்த்தி பண்ணிட்டானா அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்டதும், ராஜன்னு நீங்க தாராளமா உள்ள போகலாம், நீங்க என்கிட்ட என்ன அனுமதி கேட்கறது? தாருகன் சொல்றான், என்கிட்ட நீங்க அனுமதி கேட்கறதா? நீங்க தானே ராஜா, அஸ்தினாபுரத்துக்கு ராஜா நீங்கள், உங்களுடைய அரசாட்சியில நாங்க வந்து இருக்கோம், நீங்க போய் உள்ள போகலாமான்னு என்கிட்ட அனுமதி கேட்கலாமா? நீங்க தாராளமா உள்ள போலாம், ஆனால் பகவான் தியானத்துல இருக்கான், தியானத்துல உட்காந்துருக்கான், ஆனால் நீங்க உள்ள போங்கோ, ஆனா பகவான் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்கோ, இப்ப எதுவும் பேசாதீங்கோ, ஆனா நீங்க உள்ள போகலாம். அப்படியா? பகவான் தியானத்துல இருக்கானா? அப்படின்னா நான் பின்ன இங்கே நிக்கிறேன், நான் எதுக்கு உள்ள போகணும், நான் தொந்தரவு பண்ணல, நான் இங்கே நிக்கிறேன் அப்படிங்கிறார் தர்மபுத்திரர். அதுக்கு தாருகன் சொல்றான், இல்ல இல்ல நீங்க உள்ள போகணும், ஏன்னா நீங்க வெளியில நின்னா ரொம்ப வருத்தப்படுவான் கிருஷ்ணன். அதுக்கப்புறமா என்கிட்ட ரொம்ப சொல்லி தர்மபுத்திரர் வெளியில நிக்க வச்சுட்டேனேன்னு சொல்லி வருத்தப்படுவார், அதனால நீங்க உள்ள போயிடுங்கோ, உள்ள போய் நீங்க பகவான் தியானத்தை முடிக்கிற வரைக்கும் சித்த காத்துன்றங்கோ அப்படின்னு சொன்னதும் தர்மபுத்திரர் உள்ள பிரவேசிச்சுட்டா பார்த்தா அங்க கிருஷ்ணன் பத்மாசனத்துல உட்காண்டிருக்கான். பத்மாசனத்துல உட்காந்து நன்ன கண்களை, தன்னுடைய கமல கண்களை நன்ன இறுக்கி மூடின்னு இருக்கான். கண்ணை மூடிண்டு பத்மாசனத்துல ரெண்டு கையையும் ஒன்னாக தன் மடியில வச்சுண்டு தியானம். கிருஷ்ணன் தியானம் பண்றதும் ஒரு அழகா இருக்கு, கிருஷ்ணன் குறும்பு பண்றது வேற விதமா இருக்குன்னா, எத்த யோகேஸ்வர கிருஷ்ணா, இந்த பரமயோகியான கிருஷ்ணன் உட்காந்து தியானம் பண்றத பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ரிஷி துல்லியன போல இருக்கான். சாமான்யமா வெண்ண திருடுற கிருஷ்ணன் வேற, கீதோபதேசம் பண்ண கிருஷ்ணன் வேற இல்லையா. கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு லோகபிதா ஜெகத்குரு. அத்தகைய கிருஷ்ணன் அப்படி பத்மாசனத்துல உட்காந்து தியானம் பண்றது அப்படி கம்பீரமா இருக்கு. கிருஷ்ணனை பார்த்தா எவ்வளவு பெரிய ஜெகத்குரு அப்படின்னு தெரியறது பார்த்தா. அப்படி தோன்றதாம் தர்மபுத்திரருக்கு, இத்தகைய ஜெகத்குரு நம்மளுடைய குடிசையில, அதுவும் நம்முடைய அந்தப்புறத்துல இங்க சுவாதீனமா வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறது நம்ம என்ன பாக்கியம் பண்ணோமோ அப்படின்னு நினைச்சுட்டு தர்மபுத்திரருக்கு கண்ணுல ஆனந்த பாஷ்பம். அதை பார்த்துட்டே பகவானை தொந்தரவு பண்ண வேணாம்னு அப்படி கை குப்பிச்சுட்டு நிக்கிறார் தர்மபுத்திரர். நின்னுட்டு இருக்கார். சித்த நேரத்துக்கெல்லாம் பகவானுக்கு தியானம் கலைஞ்சது. தியானம் கலைஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கமல கண்கள் அப்படியே மொள்ளக்க அப்படி திறக்கிறார். இப்படி திறந்த உடனே பார்த்தா எதிரில தர்மபுத்திரர் வந்து நிக்கிறார். தர்மபுத்திரரை பார்த்த உடனே மந்தகாச முகம், ஸ்வபாவமாவே மந்தகாச முகம். அதுலயும் தர்மபுத்திரரை பார்த்தா எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏற்படும் பகவானுக்கு. அப்படி கண்ணை திறந்த உடனே பகவான் சொல்றார், அண்ணா எப்ப வந்தேன்? வந்து ரொம்ப நேரம் ஆயிடுதா? இல்ல கிருஷ்ணா, இப்பதான் வந்தேன். நான் என்ன பாக்கியம் பண்ணேன் அப்படிங்கிறான் பகவான். நான் என்ன பாக்கியம் பண்ணேன் அண்ணா, நான் தியானத்துல இருந்து இவ்வளவு நேரம் தியானத்துல இருந்து கண்ணை திறக்கறச்சே எனக்கு எதிரில நீங்க வந்து நிக்கிறீங்களே, உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சதே. தர்ம தேவதையே நீங்கள் இல்லையா, தர்மஸ்வரூபம் இல்லையா, உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சதே, நான் என்ன பாக்கியம் பண்ணேன் அப்படின்னு பகவான் சொல்றான். தர்மபுத்திரர் சொல்றார், கண்ணா இப்படி எல்லாம் நீ பேசுற, ஆனா நான் என்ன பாக்கியம் பண்ணேன்னு என் பாக்கியத்தை தான் நான் நினைக்கிறேன். தான் என்ன பேச வந்தோங்கிறதையே மறந்துட்டார் தர்மபுத்திரன். அந்த கிருஷ்ணனுடைய அந்த சிரிப்பு, அந்த புன்முறுவல்ல மயங்கிட்டார், சொக்கி போயிட்டார்.
தான் எதுக்கு வந்தோம், என்ன பேச வந்தோம், என்ன கேட்க வந்தோம் எல்லாம் மறந்து அப்படியே கிருஷ்ணன் முகத்தையே பார்த்துட்டு நிக்கிறார் தர்மபுத்திரர். என்ன அப்படி என்ன என் முகத்துல இருக்கு, என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கியே, என்ன விஷயம் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதும், உன் முகத்தை பார்க்கணும்னு யாருதான் கண்ணா ஆசைப்பட மாட்டா, இல்ல நான் மட்டும் என்ன விதிவிலக்கா, உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கேன். ஏன் அப்படின்னு நான் இன்னும் அலங்காரம் கூட பண்ணிக்கலையேன்னா, நான் அப்படியே ஸ்நானம் பண்ணேன், அனுஷ்டானம் பண்ணேன், முடிச்சுட்டு அப்படியே வந்து தியானத்துல உட்காந்துட்டேன், நான் இன்னும் அலங்காரம் கூட பண்ணிக்கலையே, அப்படி என்னத்த பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கிருஷ்ணன் கேட்க, அலங்காரம் பண்ணினா ஒரு அழகு உனக்கு, அலங்காரமே பண்ணாம இப்படியே பார்த்தா அது வேற விதமா ஒரு அழகா இருக்கே, அதனால பார்த்துட்டு இருக்கேன். கிருஷ்ணா, ஒரு உண்மையா சொல்லணும்னா இப்பதான் நீ ரொம்பவே நல்லா தெரியற என் கண்ணுக்கு. ஏன்னா அலங்காரம்லாம் பண்ண அந்த பூஷணங்கள்லாம் டால் அடிக்கிறது உன்னுடைய திருமேனியில. அந்த பூஷணங்களுடைய அழகு வந்து ஓ அழக மறைச்சுடுறது. அந்த பூஷணங்கள் எல்லாம் பார்க்க பார்க்க உன்னுடைய உண்மையான அழகு எனக்கு வெளியில தெரிய மாட்டேங்கிறது. இப்ப நீ பூஷணங்கள்லாம் இல்லாம ஸ்நானம் பண்ணி அப்படியே வந்து உட்காந்துருக்கியே, இப்போ உன்னுடைய பூர்ண திருமேனி எனக்கு தரிசனம் ஆறுது இல்லையா, அதனால எனக்கு உன்னை இப்படி பார்க்கதான் எனக்கு இன்னுமே நல்லா இருக்கு. நான் என்னன்னு சொல்லுவேன், அலங்காரம் பண்ணிட்டா வேற விதமா நல்லா இருக்க, பண்ணிக்காம இருந்தாலும் நல்லா இருக்க, உன்னை பார்க்க திகட்டாத ஒரே ஒரு திருமுகம் இருக்கும்னா அது நீதானே. உன்னை பார்த்துட்டே இருப்பேன், நாள் பூரா உன்னை பார்த்துட்டே இருப்பேன், ராஜ தர்பாருக்கு கூட போகணும்னு எனக்கு இப்ப தோணல அப்படின்னு தர்மபுத்திரர் கிருஷ்ணனுடைய திருமேனி அழக பார்த்து ரசிச்சுட்டே அங்க நிக்கிறார். சரி, நாழி ஆயிடுத்து, ராஜ தர்பாருக்கு கிளம்பு அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும், ராஜ தர்பாருக்கு போறதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்கிட்ட ஒண்ணு என்னமோ கேட்கணும்னு நினைச்சிட்டு வந்தேனே, இப்ப உன்னுடைய திருமேனி அழக பார்த்ததும் அதை கேட்க கூட மறந்துட்டேனே அப்படின்னு யோசிக்கிறார் தர்மபுத்திரர். என்ன என்ன விஷயம், அப்படி என்ன கேட்கணும் என்கிட்டக்க அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதும், ஞாபகம் வந்துடுது. கிருஷ்ணா, எனக்கு இங்க வந்ததும் நான் காலமே நித்தியம் அனுஷ்டானம் முடிச்ச உடனே முதல்ல வந்து உன்னை பாக்குறது தான் வழக்கம். நான் வந்து உன்னை பாக்குறேன், ஆனா இன்றைய தினமும் அதே மாதிரிதான் வந்தேன், உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில வந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது ஒரு விஷயம், அதை தான் நான் கேட்கணும் அப்படிங்கிறதுனால வந்தேன். என்ன ஆச்சரியம், அப்படி என்ன ஆச்சரியத்தை கண்ட? கிமிதம் பரமாச்சரியம் த்யாயஸ்மித விவிக்ரமா கச்சிலோகத்ரயஸ்யாஸ்ய ஸ்வஸ்தி லோகபாராயணா சதுர்த்தம் தியான மார்க்கம் த்வாம் ஆலம்பம் புருஷர்ஷபா அபக்ராந்தோ யதோ தேவஹ தேன மே விஸ்மிதம் மனஹ கிமிதம் பரமாச்சரியம். எனக்கு இந்த ஒரு ஆச்சரியமா இருந்தது இன்றைய தினம் உன்னை பார்த்தா. அது என்ன ஆச்சரியம், நீ யாரையோ தியானம் பண்றியாமே, தாருகன் என்கிட்ட சொன்னான். யார அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கு? இந்த திரிபுவனமும் ஒன்ன இல்லவோப்பா தியானம் பண்ணிட்டு இருக்கு. இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை ஜீவன்களும் யாரையாவது ஒருத்தரை தியானம் பண்றதுன்னா அது நீதான். அப்படி இருக்கு, நீ ஒருத்தனை தியானம் பண்ணிட்டு இருக்கியா, அது யாருன்னு எனக்கு புரியலப்பா. உனக்கு மேல ஒரு தெய்வம் இருக்கான்னு இல்லவே இல்லை. நிச்சயமா நான் சொல்லுவேன், எனக்கு சாஸ்திரங்கள் சொல்லி கொடுத்த மகரிஷிகளா இருக்கட்டும், இல்ல எனக்கு சாமானிய தர்மங்கள் சொல்லி கொடுத்த மற்றவர்களா இருக்கட்டும், என்னுடைய மந்திரிகள், என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய பெரியவர்கள் எல்லாருமே என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், கிருஷ்ணனை தவிர வேற தெய்வம் இல்லை அப்படிங்கிறது தானே. அப்படி இருக்க நீ யாரையோ ஒருத்தனை தியானம் பண்றேன்னா உனக்கு மேல யாரும் ஒருத்தர் இருக்கிறதாகவும் தெரியல. அப்படி நீ யாராவது இருக்கிறதா நீ நினைச்சேன்னா அது யாருன்னு எனக்கு சொல்லிட. சொல்ல மாட்டேன்னு சொல்லிடாத, அது யாருன்னு சொல்ல. எனக்கு யார தியானம் பண்ணாய் அப்படின்னதும் முதல்ல சிரிச்சுண்டான் பகவான். நீ கேட்டு சொல்லாம இருப்பேனா அண்ணா, எனக்கு உன்கிட்ட எந்த ரகசியமும் இல்ல. யதி ஸ்ரோதுமிஹார்காமி ந ரகசியம் சதேயதி ந ரகசியம், எந்த ரகசியமும் நான் உன்கிட்ட வச்சுக்கிறதும் இல்லை. சொல்றேன், அவசியம் சொல்றேன். நீ என்ன சொன்ன, நான் யார தியானம் பண்ணேன், அப்படி நான் தியானம் பண்றாப்புல யாரு இருக்கா அப்படின்னு தானே நீ கேட்ட. நிச்சயம் இருக்கா, என்ன மேல ஒரு தெய்வம் இருக்கான்னு நீ கேட்டியே. நானும் அவசியம் தியானம் பண்ணுவேன், தியானம் தான் பண்ணேன். வாஸ்தவம் தாருகன் சொன்னது உண்மைதான், தியானம் தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் யார தியானம் பண்ணேன்னா என்னுடைய பக்தர்களை நான் தியானம் பண்ணுவேன்.
ஏன்னா உங்களுக்கெல்லாம் நான் தெய்வம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீர்கள். அதனால என்ன நீங்கள்லாம் தியானம் பண்றேன். ஆனால் நீயும் தானே தியானம் பண்ற, உன்னுடைய சகோதரர்கள்லாம் தியானம் பண்ற, நீங்கள்லாம் என்ன சொல்லுவீர்கள்? நான் கிருஷ்ணனை தியானம் பண்றோம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இந்த கிருஷ்ணன் யார தியானம் பண்றாங்கிறது உனக்கு ஆச்சரியமா இருந்தா, என்னுடைய பக்தர்களை நான் தியானம் பண்றேன். எனக்கு எத்தனை பக்தர்கள் இருக்கா, எத்தனையோ பக்தர்கள், பக்தர்களோ அபக்தர்களோ, எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு என்னுடைய பிரஜைகள் க்ஷேமமா இருக்கணும், லோகம் க்ஷேமமா இருக்கணும், எல்லா ஜீவராசிகளும் க்ஷேமமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இல்லையா பகவானுக்கு. அதுல விஸ்வ குடும்பியா இருக்கிறதுனால இந்த விஸ்வமே க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு நான் தியானம் பண்றேன், இந்த லோக க்ஷேமத்தை நான் வகிக்கிறேன் அப்படின்னு பகவான் சொன்னதும் சரி சரி கண்ணா புரிஞ்சுக்கிறேன். நிச்சயமா ஆமா, நீ பகவான் ஆச்சே, ஒரு ராஜாவா இருக்கிற நானே எனக்கு 1000 கவலை இருக்கு, நீ பகவானா இருக்கிறச்சே உனக்கு அவ்வளவு கவலை இருக்காதா? எனக்கு அது புரியுறது. ஆனாலும் எத்தனையோ பக்தர்கள் உனக்கு இருக்கா. கிருஷ்ண பக்தாளை எண்ணி மாளுமா, லோகமே உன்னுடைய பக்தர்கள் தானே, யார பார்த்தாலும் கிருஷ்ண பக்தர்கள் தானே. கிருஷ்ண கிருஷ்ணாங்கிற நாமம் சொல்லாம யாராவது இருப்பாளா? இல்ல கிருஷ்ணனை பிரேமையோட பார்க்கணும்னு பார்க்கணும்னு தானே எல்லாரும் லோகத்துல இருக்கா. அப்படி கிருஷ்ண பக்தாள் பூரா லோகம் பூரா வியாபிச்சு இருக்கிறச்சு, இப்ப நீ எந்த பக்தனை நீ தியானம் பண்ண? எனக்கு இப்ப அடுத்த சந்தேகம். உன் பக்தர்களை நீ தியானம் பண்றேங்கிறது, நீ உன்னுடைய தியானத்துக்கான இதை நீ சொல்லிட்ட, காரணத்தை நீ சொல்லிட்ட. இப்ப நீ எந்த பக்தனை தியானம் பண்ணன்னு நான் தெரிஞ்சுக்கலாம்னா சொல்லு. எத்தனையோ பக்தர்கள்ல நீ இப்ப யார தியானம் பண்ண? நீயே சொல்லிடு அண்ணா அப்படின்னு சொல்லாத. என்னால யோசிச்சு பாக்குறேன், எனக்கு யாருன்னு சொல்ல தெரியல, நீயே சொல்லு கண்ணா. மறுபடியும் பகவான் சிரிச்சுண்டான். சொல்றேன், யார தியானம் பண்றேன்? ஈடு இணை இல்லாத ஒரு பக்தன் எனக்காகவே எங்க தியானம் பண்ணிட்டு என் சிந்தனையில எவ்வளவோ கஷ்டம் அவர் வாழ்க்கையில சந்திச்சிருக்கார். எவ்வளவோ கஷ்டம் அவர் வாழ்க்கையில அவர் சந்திச்சோம். ஆனாலும் இன்னி வரைக்கும் என்னுடைய தியானத்தை அவர் விடவே இல்லை. இப்போ சரீரம் பூரா ரணமாயிருக்கு, ஒரே வேதனை, மரணப்படுக்கையில இருக்கார். அத்தகைய ஒரு பக்தரை தியானம் பண்றேன். ஷரதல்பகதோ பீஷ்மஹ ஷாம்யன்னிவ ஹுதாசனஹ மாம் த்யாதி புருஷ வியாக்ரஹ ததோ மே தத்கதம் மனஹ. ஷரதல்பகதோ பீஷ்மஹ, இந்த பீஷ்மர் ஈடு இணையில்லாத என்னுடைய பக்தனான அந்த பீஷ்மர் சரதல்பத்துல அங்க படுத்துட்டு இருக்கார். குருக்ஷேத்திரத்துல அம்பு படுக்கையெல்லாம் உடம்பு பூரா பின்னின் இருக்கு. அந்த அம்பு படுக்கையை கூட பொருட்படுத்தாம அந்த பீஷ்மர் இன்னமும் வாயில அவருக்கு வரதெல்லாம் கிருஷ்ணநாமம் தான். கிருஷ்ணா கிருஷ்ணானுண்டே அங்க சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கார் இல்லையா. அத்தகைய என்னுடைய பக்தரான பீஷ்மரை தான் தியானம் பண்ணேன் அப்படின்னதும் கண்ணுல கண்ணீர் வந்துடுத்து தர்மபுத்திரருக்கு. கண்ணா, நான் என்ன நினைச்சு இப்ப நான் உன்னை பார்க்க வந்தேனோ அதை நீயே சொல்றியே பிரபு. நான் இப்ப காலமே புறப்பட்டு நீ எப்படியும் ராஜ தர்பாருக்கு நீ வர, நான் அங்க உன்னை பாத்துக்கலாம்னு நான் நினைக்கல. உனக்கு இங்க சந்திச்சு உன்கிட்டக்க நம்ம வேணா பீஷ்மர் தாத்தாவை போய் பார்த்துட்டு வருவோமா, எப்படி இருக்கார் தெரியலையேன்னு உன்கிட்டக்க நான் சொல்லணும்னு வந்தேன். இப்ப அதே விஷயத்தையே நீ சொல்றியே, நான் என்னன்னு சொல்லுவேன்? எனக்கு என்னுடைய பாக்கியத்தை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு தர்மபுத்திரர் சொல்ல, மகாபாகியம் ச பீஷ்மஸ்ச பிரபாவஸ்ச மகாத்யுதே ஸ்ருதம் மயா கதயா தாம் பிராமணானாம் மகாத்மனாம். நான் பரம பாக்யவான், நான் என்ன நினைச்சுட்டு இப்ப வந்தேனோ அதை நீயே சொல்லிட்டியே பிரபு அப்படின்னதும், எனக்கும் உனக்கும் ஏக ஹிருதயம் தானே அண்ணா. கிருஷ்ணன் சொல்றான், என் ஹிருதயம் வேற, உன் ஹிருதயம் வேறையா? நீ யாரு? தர்மபுத்திரன், தர்ம தேவதை, தர்மஸ்ய பிரபு அச்சுதகா. நான் தர்ம தேவதைக்கு நான் அதிபதி. அப்ப எனக்கும் உனக்கும் ஒரே ஹிருதயமா தானே இருக்கும். எனக்கு வேற ஹிருதயம், உனக்கு வேற ஹிருதயமா? நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நீ நினைக்க போறாய், நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் நான் செய்ய போறேன். அப்படித்தானே நம்ம ரெண்டு பேருக்கும் உண்டான அந்த பாத்தியத்தை. யதி த்வனுக்ரஹவதி புத்யஸ்தே மயி மாதவா. மாதவா, அத்தகைய பரம பாக்யவான் அந்த பீஷ்மர்னு நான் இப்ப நினைக்கிறேன். அவரை போல ஒரு பாக்கியசாலி இல்ல. மகாபாகியம் ச பீஷ்மஸ்ய. இந்த கதியில கூட அவர் அங்க இருக்கிறச்சு சரதல்பத்துல அவருடைய உடம்பெல்லாம் ரணமாயிருக்கு, வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு நீ சொல்ற. ஆனா இத்தகைய வேதனையை அனுபவிக்கிற அந்த பக்தனை இப்ப நீ ஸ்மரிச்சுட்டு இருக்க இல்லையா?
இதை விட ஒரு பாக்கியம் வேற என்ன வேணும் ஒரு பக்தனுக்கு? நம்ம பகவானை ஸ்மரிக்கிறோம் அப்படிங்கிறத விட பகவான் நம்மள ஸ்மரிக்கிறான் அப்படிங்கிறதுல தானே ஒரு பக்தனுக்கு ஒரு பெருமை. அத்தகைய பெருமையை நீ இப்ப எங்க தாத்தாக்கு கொடுத்துட்டியே. சரி கண்ணா, எனக்கு பீஷ்மரை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் இன்னைக்கு ராஜ தர்பாருக்கு நான் போல, நான் இன்னைக்கு லீவ் விட்டுட்டேன். யாராவது ஒருத்தர் இன்னைக்கு ஒரு நாள் அரசபையை நான் என்னுடைய மந்திரிகள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் ராஜ தர்பாருக்கு நான் போல, நான் குருக்ஷேத்திரம் போலாம்னு இருக்கேன். பீஷ்மரை நான் போய் பார்க்கலாம்னு இருக்கேன். கண்ணா நீயும் என் கூட வரியா? நம்ம 2 பேருமா போலாமா அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்டதும், தாராளமா, இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? நம்ம 2 பேரும் சேர்ந்தே கிளம்பலாம் அப்படின்னு கிருஷ்ணனும் பீஷ்மருமா கிருஷ்ணனும் தர்மபுத்திரருமா கிளம்புறார்கள் பீஷ்மரை பார்க்க. இப்படி வெளியில வரார்கள். கிருஷ்ணனுடைய அந்தப்புறம் தாண்டி கிருஷ்ணன் வெளியில வரான் தர்மபுத்திரரோட கூட. எதிரில பார்த்தா பீமன், அர்ஜுனன், நகுல, சகதேவர்கள் 4 பேருமே வந்து நிக்கிறான். ஏன்னா அவர்களும் குடும்பமே கிருஷ்ணன் சரணாகதர்கள் தானே. ஏன்னா பீமார்ஜுன நகுல சகதேவர்கள் மட்டும் என்ன, எழுந்ததுமே முதல்ல கிருஷ்ணனை பார்க்கணும்னு தானே ஆசையா வருவார்கள். அவர்களும் தன்னுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணி அந்த புறத்துல வந்து கிருஷ்ணனை பார்க்கணும்ங்கிறதுக்காக வந்தவர்கள். இப்ப தர்மபுத்திரனும் கிருஷ்ணனும் சேர்ந்து வரதை பார்த்து அர்ஜுனன் கேட்கிறான், என்ன கண்ணா, அண்ணா நீயுமா எங்கேயோ வெளியில புறப்பட்டாப்புல தெரியறதே, என்ன ஏதாவது முக்கியமான ராஜரீகமா இல்ல வேற ஏதாவது முக்கியமான விஷயமா, எங்க கிளம்பிட்டீர்கள் நீங்க 2 பேரும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டதும் தர்மபுத்திரர் சொல்றார், நானும் கிருஷ்ணனுமா பீஷ்மரை போய் பார்க்கலாம்னு இருக்கோம், குருக்ஷேத்திரம் போறோம், அதனால நாங்க போயிட்டு வந்துடுறோம். அர்ஜுனா நீ வேணா ராஜ தர்பார்ல இருந்து இன்னைக்கு பாத்துக்கோ அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்னது. இல்ல அண்ணா, நீ பீஷ்ம பிதாமகரையா பார்க்க போற, நான் இல்லாமலா? நானும் வரேன். பீமன் சொல்றான், நானும் வரேன். நான் வராம எப்படி இருப்பேன்? நானும் வரேன். நகுல சகதேவர்கள் சொல்றான், நாங்களும் வரோம். பீஷ்மர் தாத்தாவை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, நாங்களும் வரோம் அப்படின்னு எல்லாருமே வரேன்னு சொன்ன பிறகு, சரி வாருங்கள் நம்ம 5 பேருமாவே கிளம்பலாம் அப்படின்னு தர்மபுத்திரர் சொல்லிட்டார். பகவானுடைய மம பிராணாகி பாண்டவாகான்னு பெருமை பண்ணிக்கிறான் இல்லையா பகவான். பகவானுடைய பஞ்ச பிராணன்களா இருக்கக்கூடிய பஞ்ச பாண்டவர்கள் அப்படியே பகவானோட நகர்றார்கள். குருக்ஷேத்திரத்துக்கு யார் யார் வரணும்னு ஆசைப்படுறீர்களோ யார் வேணாலும் வரலாம்னு சொல்லிட்டான். இப்ப பகவான் சாத்தியகி கூட வந்திருக்கான். சாத்தியகி, தாருகன் இவர்கள் 2 பேரும் கூடவே பகவானோடவே புறப்பட, தாருகா ரதத்தை பூட்டு அப்படின்னு பகவான் சொன்னது. பகவான் ஏறி ரதத்துல உட்கார, தாருகன் ரதம் ஓட்ட நேர ஹஸ்தினாபுரத்திலேருந்து ரதம் குருக்ஷேத்திரத்துக்கு போறது. குருக்ஷேத்திரத்துல அங்க போய் அங்கேயும் இங்கேயுமா தேடி பார்க்கிறார்கள், எங்க பீஷ்மர் இருக்கார்? சரதல்பத்துல இங்கதானே இருந்தார், எங்க இருந்தார்? சரதல்பே சயனஸ்து பரதானாம் பிதாமஹா கதம் முத்ஸ்ருஷ்டவான் தேகம் கம்ச யோகமதாரயத் யோகத்துல இருக்காராம் அங்க பீஷ்மர். சரதல்பத்துல அம்பு படுக்கையில படுத்துன்னு இருக்கிறவர் அப்படியே இங்க ஹம்ச பட்சிகள், அத சப்தரிஷிகள் தான், சப்தரிஷிகளே ஹம்ச ரூபத்துல வந்து அங்க உபனிஷத்து பாராயணம் பண்ணிண்டு பீஷ்மர் கூட ஆத்ம பந்துக்களா அவர்கள் அங்க இருக்கார்கள். அவர்கள் உபனிஷத் பாராயணம் பண்ண அதை அப்படியே கேட்டுண்டே ஆழ்ந்த தியானத்துல பீஷ்மர் உபனிஷத்தெல்லாம் காதுல விழறதான், அதெல்லாம் அப்படியே காதுல ஸ்மரிச்சுண்டே அவர் வாயில வர நாமம் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிண்டே ஈடு இணையில்லாத இந்த பீஷ்மர் அங்க சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கார். சுச்சிம் சுச்சிபதம் ஹம்சம் தத்பதம் பரமோஷ்டிதம் யுக்த்வா சர்வாத்மநாமானம் தம் பிரபத்யே பிரஜாபதி தம் பிரபத்தியே பிரபத்தி பண்ணிட்டு கிருஷ்ணனை அப்படியே சரதல்பத்துல வீட்டுல இருக்கார். எங்க இருக்கார் பிதாமகர் தெரியலையேன்னு இவர்கள் தேடிட்டு வந்துட்டு இருக்கார்கள். இங்கதானே எங்கேயோ விழுந்தார், எங்க விழுந்தார் பீஷ்மர் அப்படின்னு பார்த்துட்டு வர அர்ஜுனன் சொல்றான், எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் தானே அடிச்சேன், அவர் எங்க விழுந்தார், பிதாமகர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும், நான் அழைச்சிட்டு போறேன்னு அர்ஜுனன் அந்த இடத்த மறக்க முடியுமா? என்னுடைய தாத்தா தலை கீழே விழுந்ததை பார்த்தேனே, மறக்க முடியுமா அந்த இடத்த? அர்ஜுனன் அழைச்சிட்டு போறான். இதோ இங்கதான் இருப்பார் பீஷ்மர்னு அழைச்சிட்டு போனா பார்த்தா அங்க பீஷ்மர் அந்த இடமே அப்படியே ஓம்கார சப்தமாக இருக்கு. அந்த பிரணவ மந்திரம், ஓம்ங்கிற அந்த பிரணவ மந்திரம் கேட்கறது, எங்க பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, குருக்ஷேத்திரம் பூரா கிளீன் ஆயிடுது. ஏன்னா அங்க அன்றைய ஸ்திரீ விலாப பர்வா அப்படிங்கிற அந்த பர்வாவிலேயே எல்லாரும் வந்து ஸ்திரீகள்லாம் வந்து அழுது குருக்ஷேத்திரம்
குருக்ஷேத்திரத்துல அழுது முடிச்சு பிறகு அவர்களுடைய தேகங்கள் எல்லாம் எடுத்து தகன காரியங்கள்லாம் ஆயிடுத்து. அதனால குருக்ஷேத்திரம் பூரா சுத்தம் ஆயிடுத்து. ஆனா பீஷ்மர் இருக்கிற இடம் மட்டும் அப்படியே இருக்கு. ஏன்னா அவர் இன்னும் போகல, உயிர் போல, இன்னும் பூஸ்பரிஷம் கூட இன்னும் படல. அப்படியே அம்பு படுக்கையில பின்னிண்டு அந்த சரதல்பத்துல படுத்துன்னு இருக்கார். அத்தகையவர் அந்த இடத்துக்கு போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப், அந்த பிரணவ மந்திரத்தினுடைய வைப் அங்க வர, அதை பார்த்ததும் இங்கதான் பீஷ்மர் இருக்கார் அப்படின்னு அங்க வந்து பார்த்தா அந்த ஈடு இணையில்லாத பீஷ்மர், அந்த மகாத்மா அந்த இடத்துலதான் அப்படியே ஆழ்ந்த தியானத்துல கண்களை மூடிண்டு கிருஷ்ண தியானத்துல அங்க உட்கார்ந்திருக்கார். ஸ்ருணுஷ்வா விஹிதோ ராஜன் சுச்சிர் பூத்வா சமாஹிதஹ பீஷ்மஸ்ய குருஷார்தூலா தேஹோத்சர்கம் மகாத்மனஹ. மகாத்மாவான பீஷ்மர் அங்க ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறது அப்படியே பார்க்கிறார்கள் பாண்டவர்கள். இவ்வளவு ஒரு வலிமையா, இவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையா. ஏதோ ஒரு சின்னதா ஒரு காயம் பட்டாலே உசு உசுன்னு கதறின்னு இருக்கோம், உசு உசுன்னு அழறோம், அந்த காயம் அரிடாதான்னு அழுதுன்னு இருக்கோம். அப்படி இருக்க உடம்பு பூரா ரணமாயிருக்கு. அம்பு படுக்கையில 10வது நாள் யுத்தத்துல அடிச்சு வீழ்த்தினது. இன்னும் 18 நாட்கள், அதுக்கு பிறகு இன்னும் 8 நாட்கள் வேற யுத்தம் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு ஒரு 13 நாள் இவர்கள் துக்கத்தெல்லாம் அனுஷ்டிச்சு அதுக்கப்புறமா பட்டாபிஷேகம், சுப முகூர்த்தம் பாட்டு பட்டாபிஷேகம். அதுக்கப்புறம் ஒரு இடையில ஒரு வாரம் 10 நாள் ஆயிருக்கும். அதற்கு பிறகுதான் இவர்கள் வந்து பார்க்கிறார்கள் இத்தனை நாட்களா அதே அம்பு படுக்கையில அந்த ரணவேதனையை அனுபவிச்சுண்டு இவ்வளவு திடமா ஒருத்தன் பகவன் நாமா பண்ணிட்டு இருக்க முடியும்னா எத்தகையவர் பீஷ்மர் அப்படின்னு புரியல பாண்டவர்களுக்கே. அந்த வைராக்கியத்தையும் பார்க்கிறார்கள். பார்த்து இத என்ன சொல்றதுன்னு தெரியலையே கிருஷ்ணான்னு தர்மபுத்திரர் கதறி அழறார். இப்படி இருக்காரே தாத்தா, இந்த அம்பு படுக்கையில ஏதாவது ஒரு சிகிச்சை வேணா பண்ணலாமா, இவருக்கு என்ன பண்ணலாம் ஒன்னும் புரியலையே. இப்படி அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கிற தருவாயிலையும் தான் எதை பத்தியும் யோசிக்காம ஆழ்ந்த தியானத்துல இப்படி இருக்கிற இந்த பரம யோகிய நான் இனி எங்க போய் பார்ப்பேன், நான் என்னன்னு சொல்லுவேன் இவருடைய வைராக்கியத்தை அப்படின்னு தர்மபுத்திரர் பாக்குறாரு. இத எப்போதுமே இந்த சப்தரிஷிகள் தேக பந்துக்கள் வந்தா மறைஞ்சிடுவார்கள். அவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். சப்தரிஷிகள் தேக பந்துக்கள்லாம் வரார்கள் அப்படின்னு தெரிஞ்சதும் மறைஞ்சிட்டார்கள். பீஷ்மர் அங்க இருக்கிறதுனாலயே ஒரு 4 பாடி கார்ட்ஸ் அங்க இருக்கா, ஒரு 4 சோல்ஜர்ஸ் கூடவே இருக்கா. பீஷ்மருக்கு வேண்டிய சுசுரூஷை எல்லாம் பண்ணிட்டு ஒரு 4 பேர் கூட இருந்து பீஷ்மரை பாத்துக்கிறா. ஏன்னா அவர் உயிர் இன்னும் போல இல்லையா, அதனால பாத்துக்கிறா. இந்த சமயத்துலதான் இங்க கிட்டக்க முதல்ல கிருஷ்ணன் வரான். கிருஷ்ணன் வந்து இந்த பீஷ்மரை போய் நம்ம முதல்ல பாக்கணும்னு கிருஷ்ணன் வரான். கிருஷ்ணன் இப்படி இறங்க பாக்குறான். பீஷ்மரை பார்த்ததும் பீஷ்மருடைய சரணத்தை போய் கிருஷ்ணன் பிடிக்கிறான். சரணத்தை போய் கிருஷ்ணன் பிடிச்சு பிதாமகரே அப்படின்னு தன்னுடைய பவளவாய் திறந்து கூப்பிடுறான். அபிவாத்ய து கோவிந்தஹ சாத்யகிஹ தே ச பார்த்திவா வியாசாதீஷ்சிஹ முக்யாம்ஸ்ச காங்கேயாம் உபதஸ்திரே ததோ விருத்தம் ததா திருஷ்ட்வா காங்கேயம் யது கௌரவாஹ. காங்கேயம் கங்காபுத்திரன், கங்காதேவியினுடைய புத்திரனால காங்கேயன் அப்படின்னு அழைக்கப்படுறார் பீஷ்மர். அத்தகைய காங்கேயனுக்கு பீஷ்மருக்கு அபிவாத்யது கோவிந்தஹ சாத்யகிஹி தே ச, கோவிந்தனும் சாத்யகியுமா சேர்ந்து பகவானுடைய பரமமித்திரனான சாத்யகி கோவிந்தன் இவர்கள் 2 பேருமா சேர்ந்து பீஷ்மரை போய் அபிவாத்தியம் சொல்றார்கள். சொல்லி அவரை நமஸ்கரிக்கிறார்கள். நமஸ்கரிச்ச உடனே யாரோ வந்து நம் திருவடியை தொடுறா, யாரோ நம் காலை தொடுறா அப்படின்னு உடனே மொள்ளக்க அப்படி கண்ணை திறக்கிறாரா. அப்படின்னு இப்படி கண்ணை திறந்து பாக்குறார். பார்த்தா மலர்ந்த முகத்தோட கூட கிருஷ்ணன் இருக்கா, எதிர்ல தெரியறான். கிருஷ்ணனுடைய அந்த மயில் பீலி தெரியறது. பீஷ்மருடைய திருவடியில அப்படியே தன்னுடைய நெத்தியை கொண்டு போய் கிருஷ்ணன் வச்சதுனால அவனுடைய மயில் மட்டும் தெரியறது. அதை பார்த்ததும் மயில் பீலி தெரிஞ்சாலே கிருஷ்ணன் தானே தெரியும் நமக்கு. அதனால அதை பார்த்ததும் யார், கிருஷ்ணனா, கிருஷ்ணனா வந்திருக்கிறது அப்படின்னு பீஷ்மர் கேட்டதும் மொள்ளக்க அப்படி தலைய தூக்கினானாம். தூக்கி இப்படி பீஷ்ம பிதாமகரை பார்க்கிறான் கிருஷ்ணன். இப்படி பீஷ்ம பிதாமகரை பார்த்த உடனே இவ்வளவு நேரம் ஆழ்ந்த தியானத்துல யார தியானம் பண்ணிட்டு இருந்தாரோ பீஷ்மர், அத்தகைய கிருஷ்ணன், பிரத்யக்ஷ தெய்வமான கிருஷ்ணன் தன் எதிரில வந்து நின்னதை பார்த்த உடனே அவ்வளவு ஆனந்தப்பட்டார். கிருஷ்ணனை பார்த்ததும் சொல்றார், ஹே கிருஷ்ணா, நான் என்ன போல ஒரு பாக்யவான் உண்டா? நான் பரம பாக்யவான் நானு. எனக்கு அந்திம காலம் இப்போ.
அந்திம காலம் ஸ்வச்சந்த மிருத்யோ அப்படின்னு இருந்த போதிலும் இனிமேலாம் நான் பழைப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லை. அந்திம காலத்துல நான் இருக்கேன். அந்திம காலத்துல உயிர் போற திசையில எனக்கு நீ வந்துட்டியே பிரபு. இதை விட என் பாக்கியத்தை நான் இப்ப என்னன்னு சொல்லுவேன்? என்னுடைய பாக்கியத்தை என்னாலேயே நினைக்காம இருக்க முடியலையே. இத்தனை நாட்கள் பீஷ்மர் இங்க இருந்த காலத்துல, ஏன்னா 10வது நாள் அடிபட்டு விழுந்த பிறகு ராஜ்யாபிஷேகம் அப்படின்னு கேள்விப்பட்டார் தர்மபுத்திரருக்கு. அதுக்குதான் ஆசைப்பட்டார். அந்த மகத்தான வைபவம் நடக்கிறது அப்படின்னு உடனே பரம சந்தோஷப்பட்டார் பீஷ்மர். அதுக்கு பிறகு இத்தனை நாட்கள் ஆச்சு. இத்தனை நாட்கள் அவர் இங்கேயே கிருஷ்ண தியானத்துல இருக்கிறவர் அங்க யாரையாவது ஒருத்தரை பார்த்து, யாருடாப்பா அங்க யாருப்பா, எங்கப்பா போற, அஸ்தினாபுரமா போறேன், அங்க சித்த கிருஷ்ணன் இருக்கா, என்னை வந்து பார்க்க சொல்ல, நான் ரொம்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு யார்கிட்டக்கும் சொல்லி அனுப்பல பீஷ்மர். இல்ல கிருஷ்ணனை தான் பார்க்கணும் அப்படின்னு கூட நினைக்கல. அவர் பாட்டுக்கு கிருஷ்ண தியானத்துல மட்டும் இருக்கார். எனக்கு பாக்கியம் இருந்தா பகவான் வரமாட்டானா? எனக்கு பாக்கியம் இல்லைன்னா இப்படியே நான் சொச்ச காலம் தியானத்துல இருக்கேனே அப்படிங்கிற நினைப்புலதான் பீஷ்மர் அங்க இருக்கார். அப்படி இருக்க பகவான் விடுவனா? இத்தகைய பக்தனை பகவான் விடுவனா? அதனால இப்ப கிருஷ்ணன் ஓடி வந்துட்டான் இல்லையா, அதை பார்த்ததும் தன் பாக்கியத்தை நினைச்சார் பீஷ்மர். நினைச்சுட்டு சொல்றார், என்ன போல ஒரு பாக்கியவான் இந்த லோகத்துல இல்ல. நான் அடிச்சு சொல்லுவேன், அந்திம காலத்துல பகவத் ஸ்மரணம் வருதுங்கிறதே ரொம்ப துர்லபம்னு இருக்கு. எனக்கு அந்திம காலத்துல நீ எதிரில வந்து நிக்கிறியே பிரபு. நமஸ்தே பகவன் கிருஷ்ணா லோகானாம் பிரபவாப்யயா த்வம் ஹி கர்த்தா ரிஷிகேஷா சம்ஹர்த்தா சாபராஜிதஹ விஸ்வகர்மன் நமஸ்தேஸ்து விஸ்வாத்மன் விஸ்வசம்பவா அபர்வர்கோசி பூதானாம் பஞ்சானாம் பரதஸ்தித நமஸ்தே ரிஷு லோகேஷு நமஸ்தே பரமஸ்திரிஷு யோகேஸ்வரா நமஸ்தேஸ்து த்வம் ஹி சர்வபராயணஹ. பீஷ்மர் முதல்ல பிரணாமங்கள் சொல்றார் கிருஷ்ணனுக்கு. ஹே புண்டரீகாட்சா, எனக்கு தெரியும் என்ன உன்னால விட முடியாது, அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் பிரபன்னன் இல்லையா, உன்னையே பிரபத்தி பண்ண பிரபன்னன் இல்லையா, என்னை எப்படி நீ விடுவ? அதனாலதான் எனக்கு அந்திம காலம் வருதுன்னு தெரிஞ்சதும் ஓடி வந்துட்ட இல்லையா. இதை விட பரம பாக்கியம் எனக்கு வேற என்ன இருக்கு, இதை விட கிருபை எனக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு பீஷ்மர் கண்ணனை பார்த்ததும் கண்கள்னால கண்ணீர் பெருக்கிறார். பிறகு கிருஷ்ணன் மட்டும்தான் வந்திருக்கானா அப்படின்னு இப்படி சுத்தி பார்த்தாங்க பாண்டவர்கள் வந்திருக்கா. முதல்ல அர்ஜுனன் வந்து நமஸ்கரிக்கிறான், நகுல சகதேவர்கள் பீமன் எல்லாரும் வந்து நமஸ்கரிக்கிறார்கள். எல்லாரையும் மனம் குளிர இந்த கோலத்துல குழந்தைகளை பார்க்கணும்னு தான் பீஷ்மர் ஆசைப்பட்டார் பாண்டவர்களை. இவர்கள் க்ஷேமமா, அதுவும் ராஜ்யத்துல ராஜ உடைகள்லாம் உடுத்திண்டு இவர்கள் வந்து நிக்கிறத பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா உனக்கு எத்தகைய மகத்தான வெற்றி கிடைச்சது இந்த யுத்தத்துல. பிரத்யட்சமா நான் பார்த்துட்டு இருந்தேனே, நான் இங்க சரதல்பத்துல தானே இருந்தேன், ஒவ்வொரு நாடும் யுத்தத்துல என்ன நடக்கிறதுன்னு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் இங்கேருந்து. உனக்காக உன்னுடைய பிரபு எவ்வளவு தூரம் பாடுபட்டான்னு பாத்தியா? அத்தகைய பிரபு உனக்கே அப்படின்னு தன்னை கொடுத்துட்டானே, எத்தகைய பாக்கியசாலினி. அத்தகைய பிரபு என்னுடைய அந்திம காலத்துல என்னுடைய பிரபத்தியையும் ஏத்துண்டு இங்க ஓடி வந்திருக்கான் பத்தியா அர்ஜுனா. அதுதான் என்னுடைய பிரபு, நம் பிரபு கிருஷ்ணன். அவனால இருக்க முடியாது, தம் பக்தர்களை விட்டுட்டு கிருஷ்ணனால இருக்க முடியாது. பக்தர்கள் வேணா கிருஷ்ணனை விட்டுட்டு இருப்பான், ஆனா கிருஷ்ணனால அவனுடைய பக்தர்களை விட்டுட்டு இருக்க முடியாதுப்பா. அதனாலதான் என்ன பார்க்கணும்னு இவ்வளவு தூரம். உங்களுக்கு என்ன ராஜ தர்பார்ல வேலை இல்லையா, இல்ல கிருஷ்ணனுக்கு துவாரகையில வேலை இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு குருக்ஷேத்திரத்துல நான் பாட்டிங்க அக்கடான்னு கிடக்குறேன், இந்த ஒரு அல்பனுக்கு போய் இத்தகைய ஒரு தரிசனமா? அதசி புஷ்ப சங்காஷம் பீதவாசசமுஜ்யதும் त्वत्प्रपन्नाय भक्ताय गतिमिष्टां जिगीषवे यच्छ्रेय पुण्डरीकाक्षा தத்யாயஸ்வ சுரோத்தமாக. புண்டரீகாட்சா, இதுதான் பீஷ்மர் அழகா பேசுறார் புண்டரீகாட்சனை பார்த்து. புண்டரீகாட்சா, அர்ஜுனா நான் ஒரு உண்மையை சொல்லட்டமா உங்ககிட்ட? புண்டரீகாட்சனை எதிரில வச்சுட்டு நான் ஒரு உண்மையை சொல்லட்டமா? என்ன நீதான் அடிச்ச,
என்னை அடிச்சு கீழே தள்ளின, எனக்கு ரொம்ப பரம சந்தோஷம். நான் சந்தோஷம் அடைஞ்ச நாள் அப்படின்னு பார்த்தா அர்ஜுனா, உன்னுடைய பானங்கள் என்னை தாக்கின நாள். நான் பரம பிரேமையோட நான் அதை ஏத்துண்டேன். ஏன்னா அன்னைக்கு திருத்த ரதச்சரணகான்னு தூக்கிண்டு என்னை அடிக்கணும்னு ரதாங்க பாணியா ஓடி வந்தானே, அப்ப கிருஷ்ணனுடைய வடிவழக பார்த்தேனே, அந்த ஒரு தியானமே எனக்கு போறோம். எனக்காக அவ்வளவு கிருப்படா, அவ்வளவு கிருப்பை என் மேல. ஏன் எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் கிருஷ்ணனுக்கு சிக்கண்டி அடிச்சுதான்ப்பா நீ போகணும், அதான் உன் விதி, அப்படியே போய் சேர் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஆனாலும் என் விதியையும் மாத்திட்டான் பத்தியா. என் விதியையும் மாத்தி அன்னைக்கு ஒரு நாள் நீ மட்டும் கிருஷ்ணனை தடுக்காம இருந்திருந்தா, உனக்காக நீ எது சொன்னாலும் கிருஷ்ணன் கேட்கிறான். விஜய சகே ரதிரஸ்து மேனவத்யாக. கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் அப்படின்னு புண்டரீகாட்சன் அப்படின்னு சொல்றதை தவிர அதை விட ஆனந்தம் விஜய சகா அப்படின்னு சொல்லிக்கிறதுல, அர்ஜுனனுடைய சகா அப்படின்னு சொல்லிக்கிறதுலதான் அவனுக்கு அவ்வளவு ஆனந்தம். அதனாலதான் பீஷ்மர் ஸ்துதியில கூட ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் விஜயசகே விஜயசகே அப்படின்னு வரும். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அத்தகைய விஜய சகா என்ன நீ தடுத்துட்ட. அர்ஜுனன் சொல்லியாச்சுன்னா அந்த வார்த்தைக்கு பிரதி வார்த்தை கிடையாதுன்னு உன் கூட நின்று உனக்கு அவ்வளவு சகாயம் பண்ணானே அத்தகைய பிரபு, நான் இன்னைக்கு பிரபத்தி பண்ண பக்தன் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சதும் வந்துட்டான். பிரபன்னாய பக்தாய கதிமிஷ்டம் ஜிகீஷவே. எனக்கு கதி கிருஷ்ணனை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அர்ஜுனா, ஒரு உண்மையை சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த உண்மையை சொல்றேன். நீ நீ வாஸ்தவத்துல நீதான் சிரேஷ்டமானவன். கிருஷ்ணனுக்கு நீ பரம பக்தன், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனாலதான் இத்தனை நாட்கள் கிருஷ்ணன் உன் கூடவே இருந்திருக்கான். ஆனாலும் அர்ஜுனா, என்னுடைய பக்திங்கிறது வேற. ஆழ்ந்த தியானத்துல நான் கிருஷ்ணனை நான் ஒவ்வொரு நாளும் உபாசிச்சிருக்கேன். நான் பண்ண பக்தி அப்படின்னு எடுத்து பார்த்தா அது ரொம்ப சிரேஷ்டமானதுதான் கிருஷ்ணனுக்கு. ஏன் இப்ப கிருஷ்ணனே சொல்லலையா, எனக்கு அவ்வளவு பிரியமான பக்தர் பீஷ்மர்னு இப்ப சொல்லலையா கிருஷ்ணன்? அதனால அவனுக்கு அவ்வளவு பிரியமாக நான் ஏன் ஆனேன்? அனவரதமும் கிருஷ்ண சிந்தனையில நான் இருந்தேன், கிருஷ்ண தியானத்துல நான் இருந்தேன். உங்க எல்லாரையுமே பார்த்து சொல்றேன்பா, நீங்கள்லாம் நான் பண்ண பக்தியில சரி எனக்கு என்னமோ பெரிய எனக்கு அகங்காரம்னு நீ நினைச்சுட்டாலும் பரவாயில்ல அர்ஜுனா. ஆனாலும் சொல்றேன், நான் பண்ண பக்தியில கிஞ்சித் நீ பண்ணிருக்கியாங்கிறது எனக்கு தெரியல. ஆனாலும் கிருஷ்ணன் உன் கூட இருந்தான். அது ஏன் தெரியுமா? நான் அவ்வளவு பக்தி பண்ணியும் என் கூட கிருஷ்ணன் இல்லை. அது ஏன் தெரியுமா? ஏன்னா நான் அதர்ம பட்சம் நான் இருந்தேன். தர்மசிய பிரபு ரச்சுதகான்னு பின்ன சொல்றதுல என்ன ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு ஏத்த மாதிரி அர்ஜுனா, நான் எப்பேற்பட்ட பக்தனாக நான் இருந்த போதிலும் அதர்மம் பண்ணா நீ என்னுடைய துரோகி அப்படின்னு சொல்லிட்டானே ஒரு வார்த்தை எனக்கு. ஏன்னா பகவத்கீதையிலேயே பகவான் தானே சொல்றா, என் பக்தன் என் பக்தன்னு சொல்லிண்டு அவன் அதர்ம பட்சபாதியா இருந்தா அவன் என்னுடைய துரோகி அப்படின்னு பகவத்கீதையில சொன்னான் இல்லையா. அததான் அதே வாக்கியத்தை இங்க பீஷ்மர் சொல்றார். நான் என்னதான் கிருஷ்ண பக்தனாக நான் இருந்த போதிலும் நான் அதர்ம பட்சபாதியாக இருந்ததுனால நீ எனக்கு துரோகிதான் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டான் பகவான் எனக்கு. ஆனால் நீ என்னதான் பகவான தோழனா இருந்து சகாவா இருந்து சில சமயங்கள் அபச்சாரம் கூட பண்ணிருக்க அர்ஜுனா. நானே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ராஜசூய ஆகத்தும் போது ஞாபகம் இருக்கா, நானே உன்கிட்டக்க சொல்லல, என்னடா அர்ஜுனா இப்படி பழகிற கிருஷ்ணன் கிட்டக்க, அவன் பரமாத்மாடா, கொஞ்சம் மரியாதையா பேசு, என்ன நீ பாட்டும் ஒரு இஷ்டத்துக்கு வாடா போடான்னு சரளமா அடிச்சு விடுற, அவனை செல்லமா தட்டுறேன்னு அவன் கன்னத்தை அடிக்கிற, என்னென்னமோ பண்ற, இப்படி இல்லாம பழகுவா பகவான்ட்டு அப்படின்னு நான் உன்கிட்டக்க சொல்லலையா? ஆனாலும் சரி, நீ ஏதோ தாத்தா பீஷ்மர் சொன்னாரே நீ ஒதுங்கி நின்னா உன்னை இழுத்து பிடிச்சு கூப்பிட்டு ஆலிங்கனம் பண்ணிக்கிறானே கிருஷ்ணன். பார்த்துட்டு தானே இருந்தேன், நீங்க அடிச்ச அட்டகாசத்தை பார்த்துன்னு தானே இருந்தேன். ஏன் உன் பக்கம் அவ்வளவு தூரம் இருந்தான் கிருஷ்ணன்? ஏன்னா உங்களிடத்துல தர்மம் இருக்கு. தர்மம் இருக்கிறச்சே அவன் நீ கிஞ்சித் பக்தி பண்ணாலும் ஒருவேளை நீ ஏதாவது அபச்சாரம் பண்ணா கூட அத பகவான் பொருட்படுத்தவே மாட்டான். ஏன்னா உங்க பக்கம் தர்மம் இருக்கு. ஆனா எத்தகைய பக்தனாக இருந்தாலும் அவன் அதர்ம பட்சபாதியா இருந்தா அவனை அடிச்சுதான் வீழ்த்துவான் அப்படிங்கிறதுதான் என் சரித்திரம். என்ன பார், என்னைக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைச்சதோ அன்னிலேந்து நான் கிருஷ்ண தியானத்துலதான் நான் இருந்தேன். ஆனாலும் நீ எனக்கு துரோகின்னு சொல்லிட்டான் கிருஷ்ணன். கிருஷ்ண தூத்துக்கு வந்தப்போ எனக்கு என் புத்திரன் திருத்தராஷ்டிரனுக்காக பாக்குறேன் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னதுனால நீங்கள் எனக்கு துரோகி.
நீங்க அதர்ம பட்சபாதியா இருக்கேள் அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன நேரடியா கிருஷ்ணன் என்னை பார்த்து சொல்லிட்டான். அதை சொன்ன போதிலும் எனக்கு புத்தி வரல. ஆனாலும் அஜ்ஞானம், நான் அந்த பக்கம் தான் இருந்தேன். அதுக்காக தான் நான் பட்ட அவஸ்தை. இப்ப இவ்வளவு நாட்கள் நான் பட்ட வேதனை, நான் ரணமா உடம்பு ஆகி நான் வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க இல்லையா? எனக்கு இந்த வேதனை தேவைதான். ஏன்னா நான் அதர்மத்துல நான் இருந்ததுனால, அதர்ம பட்சபாதியா நான் இருந்ததுனால இதை விட இன்னும் அதிக வேதனையை நான் அனுபவிச்சாலும் தகும் தான். அதனால நான் சந்தோஷமாகவே இந்த வேதனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எத்தகைய பக்தனாக நான் இருந்தாலும் என பகவான் அந்த நிமிஷம் என்னை கை விட்டுட்டான். காரணம், எனக்கு தண்டிச்சுட்டான் என்ன. ஏன்னா நான் பண்ண அபராதம் அத்தகையது அப்படிங்கிறதுனாலதான். ஆனா நீ ஏதாவது அபச்சாரம் பண்ணா கூட அர்ஜுனா, நீ ஒரே தட்டுல கிருஷ்ணனோடையே ஒரே தட்டுல சாப்பிடுற, நீ சாப்பிட்ட மிச்சத்தை கொண்டு போய் கிருஷ்ணன்ட்ட கொடுக்குற. இப்படியெல்லாம் நீ அபச்சாரங்கள், சிலது என்னுடைய வயசுக்கு நான் சொல்றேன், நான் இது அபச்சாரம்னு தான் நான் நினைப்பேன். இந்த மாதிரிலாம் பகவான்கிட்ட பழகினா அபச்சாரம்னு தான் நான் நினைப்பேன். ஆனாலும் பகவான் உன்னிடத்துல அவ்வளவு வாத்சல்யத்தோட இருக்கான்னா அதுக்கு காரணம் என்ன? ஏன்னா உன் பக்கம் தர்மம் இருக்கு, உன் பக்கம் அத்தகைய பிரேம இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் யுத்தத்துல இந்த கட்டம்லாம் பார்த்தா ரொம்ப அப்படியே பிரமிப்பா இருக்கும். பீஷ்மர் சொல்றார், இன்னும் நீங்க 2 பேரும் ரதத்துல வரச்சே நான் பார்த்தேனே, கிருஷ்ணார்ஜுனர்கள், அதுவும் கிருஷ்ணன் சாரத்தியம் பண்ண அர்ஜுனன் ரதத்து மேல உட்காந்து வர அந்த காட்சியை பார்த்த நானே பாக்கியவான். ஆனா அர்ஜுனா நீ என்னப்பா பண்ண கிருஷ்ணனை? அதுவும் யுத்தத்துல இப்படி போ அப்படி போ அப்படி போ இப்படி போன்னு வாயால சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறச்சே வலது பக்கமா போ, இடது பக்கமா போ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அவகாசம் இருக்காது. அதனால அர்ஜுனன் என்ன பண்ணுவனா, தன்னுடைய காலை எடுத்து கிருஷ்ணனுடைய வலது பக்கம் இப்படி வைப்பான். கிருஷ்ணனுடைய வலது தோல்ல வச்சா கிருஷ்ணன் வலது பக்கம் போகணும்னு அர்த்தம். தன்னுடைய காலை எடுத்து கிருஷ்ணனுடைய இடது தோல்ல வைப்பான். இடது தோல்ல வச்ச உடனே கிருஷ்ணன் இடது பக்கமா போகணும்னு அர்த்தம். அப்பெல்லாம் ஒவ்வொரு தடவையும் உன் கால் விழர்ச்சேலாம் காலை எடுத்து என் மேல போடுறியா அப்படிங்கிற ஒரு கோபம் வர வேண்டாமோ? ஒரு பகவானாகவே இருக்கட்டுமே, ஒரு சாமானிய மனுஷனுக்கு கோபம் வராதோ? காலை எடுத்து நம்ம மேல வச்சா என்ன காலை எடுத்து வைக்கிற அப்படின்னு ஒரு கோபம் வராதோ? அத்தகைய பகவான் என்ன நினைக்கிறான், அர்ஜுனனுடைய கால் இங்க படாதா அங்க படாதான்னு அவ்வளவு வாத்சல்யம் உன் மேல, அவ்வளவு வாத்சல்யத்தோட உன் கால் இப்படி படாதா அப்படி படாதான்னு உன் கால்கள் அவன் மேல படணுங்கிறதுக்காகவே கொஞ்ச நேரம் அப்படி ரதத்தை நிறுத்துமானாம். ரதத்தை நிறுத்தரிச்சே அர்ஜுனன் கிருஷ்ணா கிளம்பு அப்படின்னு சொல்றதுக்கு அவகாசம் இல்லாததுனால உடனே காலால கிருஷ்ணனை ஒரு எத்துவான். எத்தின உடனே கிருஷ்ணன் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புவான். எப்படி ஒரு தாயார் குழந்தைய எடுத்து கொஞ்சும் போது அந்த குழந்தை இப்படி அப்படியுமா அந்த தாயாரை உதைக்கரிச்சு அதனுடைய உதையெல்லாம் ஒரு பாக்கியமாகவே ஒரு வாத்சல்யத்தோடு எப்படி ஒரு தாயார் ஏத்துப்படும், அது போல உன்னுடைய அடி உதை எல்லாத்தையும் கிருஷ்ணன் எவ்வளவு பரம வாத்சல்யமா உனக்காக ஏத்துண்டான். பக்தானுகிரகன் அத்தகைய கிருஷ்ணனுக்கு உன் மேல இருக்கிற அவ்வளவு பிரியமான விஜய சகாக்கு இப்ப என் மேல ஒரு பிரியம் வந்தது. நான் பண்ண பக்தி சத்தியம் தானே, அதர்ம பட்சபாதியா நான் இருந்த போதிலும் நான் பண்ண பக்தி சத்தியம் தானே. நான் அதர்ம பட்சத்துல நான் இருந்ததுக்கு தான் எனக்கு தண்டனை கிடைச்சிடுத்தேன். இவ்வளவு நாட்கள் நான் அனுபவிச்சுட்டேனே வேதனைய. அதனால இப்ப நான் புறப்படுற சமயத்துக்கு சரியா என்னிடத்துல வந்தது எனக்கு பரம பாக்கியம். அவ்வளவு கிருப்பையா நான் நினைச்சுட்டேன் அப்படின்னு கிருஷ்ணனை பார்த்து கண்ணீர் விடுறார் பீஷ்மர். பிரபு, இதுதான் மகத்தான தருணம். இனி நான் ஒரு நிமிஷம் தாமதிக்க மாட்டேன். எனக்கு விடை கொடு, எனக்கு விடை கொடு. உன்னுடைய சன்னிதானத்துல உன்னுடைய திருமுகத்தை பார்த்துண்டே அப்படியே நான் விடை பெற்றுடுறேன், அப்படியே நான் புறப்பட்டுடுறேன். எனக்கு ஸ்வச்சந்த மிருத்யுன்னு இருந்த போதிலும் இனிமேலும் எனக்கு இங்க வாழணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லை. இனிமே நான் சிகிச்சை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். சிகிச்சை பண்ணிட்டு நான் போய் மறுபடியும் ராஜ தர்பார்ல ஏறி இப்ப பாண்டவர்கள் வேற இருக்காளே சந்தோஷமா நான் போய் உட்காரலாம். ஆனா எனக்கு அத்தகைய ஆசை இல்லை. ஏன்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? இப்ப என்னுடைய அந்திம காலத்துல நீ எதிரில நிக்கிற கிருஷ்ணா. நாளைக்கு மறுபடியும் எனக்கு அந்திம காலம்ங்கிறது வரத்தானே வரும். அதுக்கு நீ இன்னும் எத்தனை நாட்கள் இருந்துட்டே இருப்பேன். எனக்கு வரச்சே அன்றைய தினம் நீ வருவியான்னு எனக்கு தெரியல. அதனால இப்பதான் நல்ல மகத்தான தருணம். நான் இந்த தருணத்தை உபயோகிச்சுட்டு நான் போயிடணும் நான் நினைக்கிறேன். எனக்கு விடை கொடுங்க பிரபு, எனக்கு விடை கொடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு பீஷ்மர் சொன்ன உடனே கிருஷ்ணன் சொல்றானாம், பிதாமகரே அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டு நீங்க இப்பவே கிளம்பணும்னு நீங்க நினைக்க கூடாது. நீங்க உங்களால ஒரு பெரிய காரியம் இருக்கு, அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துட்டு அப்புறமாக தான் நீங்க கிளம்பணும். இப்பவே நீங்க கிளம்புறேன்னு நீங்க சொல்லக்கூடாது. அப்படியா? இன்னமும் நான் இருக்கணுமா கிருஷ்ணா? ஆமா இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் பேசணும், அதுக்காக நீங்க இருக்கணும். இப்ப உடனே கிளம்பாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்கள் அப்படின்ன உடனே
பாரத தேசம் பூரா எங்கெங்க என்னென்ன ரிஷிகள் இருந்தாலும் அத்தனை ரிஷிகளும் ஒவ்வொருத்தரும் எங்கெங்கயோ தபஸ் பண்றார்கள். ஹிமாலயத்துல இல்ல காட்டு பிரதேசத்துல வனப்பிரதேசத்துல தபஸ் பண்ணிட்டு இருந்தவர்கள் எல்லாம் இப்ப இங்க ஒரு பெரிய மகத்தான ஒரு காரியம் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால அவர்களுடைய தபஸெல்லாம் அங்க விட்டுட்டு அத்தனை ரிஷிகளும் புறப்பட்டு இங்க வந்துட்டார்களாம். व्यासेन वेद विदुषा नारदेन सुरर्षिणा देवस्थाने वात्स्येन तथाश्कम् असुमन्थुना तथा जैमिनिना चैव पैलेन च महात्मना शाण्डिल्य देवलाभ्यां च मैत्रेयेण च धीमता असितेन वसिष्ठेन कौशिकेन महात्मना. என்னென்ன ரிஷிகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போமோ இல்ல கேள்விப்படலையோ அத்தனை ரிஷிகளும் அங்க வரார்கள். வியாசேன வேத விதுஷா, வேதத்துக்கு அதிபதியான வியாச பகவான் அங்க முதல்ல பிரத்யட்சமாறார். வியாசேன வேத விதுஷா நாரதேன சுரர்ஷினா, நாரதர் வந்திருக்கார், தேவலர் வந்திருக்கார், ஜெய்மினின்னு ஒரு ரிஷி அவர் வந்திருக்கார், மைத்ரேயர் வந்திருக்கார், வசிஷ்டர் வந்திருக்கார், கௌஷிகர்னா விஸ்வாமித்திரர் வந்திருக்கார். இத்தனை ரிஷிகள்லாம் அங்க பிரத்யட்சமானார்கள். பட்டு பட்டுன்னு அங்க ரிஷிகள்லாம் தோன்றுகிறார்கள். இந்த ரிஷிகள்லாம் அங்க தோன்றத பார்த்த உடனே ஒன்றும் புரியல பீஷ்மருக்கு. எங்கேந்தோ திடீர்னு ஒரு ரிஷி கூட்டம் அங்க வந்து நிக்கிறது. இந்த ரிஷி கூட்டத்தெல்லாம் பார்த்த உடனே உங்களெல்லாம் பார்த்து நான் எழுந்து நின்று நமஸ்கரிக்க கூட முடியாத நிலைமையில இருக்கேனே, இப்படி படுத்துட்டு இருக்கேனே, இவ்வளவு பெரிய ரிஷிகள்லாம் வந்திருக்கேனே, நான் உங்களெல்லாம் எப்படி நமஸ்கரிப்பேன் அப்படின்னு பாக்குறார். இருந்தாலும் கிருஷ்ணனை பாக்குறார், கிருஷ்ணன் முகத்தை பாக்குறார். என்ன பிரபு, என்ன உங்களுடைய சிந்தனை என்ன, இப்ப எதுக்காக இங்க ரிஷிகள்லாம் வந்திருக்கா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதும் கிருஷ்ணன் இப்ப சொல்றான், நீங்க ஒரு பெரிய காரியம் இப்ப பண்ணணும். நஹ்ய பக்தாய ராஜேந்திரா பக்யான் ரிஜனேவ ச தர்ஷயாம்யஹமாத்மானம் ந சாஷான்ய பாரதா பவாம்ஸ்து மம பக்தஸ்ச நித்யம் சார்ஜவவாஸ்திதா பவாம்ஸ்து மம பக்தஸ்ச. நீங்கள் என்னுடைய பக்தன், மம பக்தஸ்ச, உங்களை காட்டிலும் எனக்கு பிரியமானவன் இல்ல. தமே தபசி சத்யே ச தானே ச நிரத சுசிஹி அர்சத்வம் பீஷ்மமா திருஷ்டம் தபசா ஸ்வேன பார்த்திவா தபசா ஸ்வேன பார்த்திவா. தபசுக்கு உண்டான பெருமை தபசுக்கு தான், அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களுடைய தபசு, உங்களுடைய தியானம், உங்களுடைய நிஷ்டை, உங்களுடைய பக்தி, இது அத்தனைக்கும் நான் வசமானேன். உங்களுக்கு நான் வசமானேன், ஆழ்ந்து என்னுடைய தியானத்துல இருந்திருக்கேன். அதனால உங்களை என்னால கைவிட முடியாது. உங்களுக்கு அத்தகைய பிரம்மனிஷ்டர், பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது பெரிய தபசு, அத வாழ்நாள் பூரா கடைபிடிச்சிருக்கேன். அப்படி இருக்கு எனக்கு அத்தகைய பிரியமான பக்தர் நீங்கள் தான். அதனால உங்கள் மூலமா ஒரு காரியம் இப்ப நடக்கணும். தர்ம விஷயங்களை நீங்கள் எடுத்து சொல்லணும். பாண்டவர்களுக்கு நீங்கள் தர்ம விஷயங்கள் எடுத்து சொல்லணும். உங்களுக்கு தெரியாத சாஸ்திரம் இல்லை, உங்களுக்கு தெரியாத வித்தை இல்லை, தர்ம விஷயங்களை நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொன்னாதான் அது லோகத்துக்கே க்ஷேமமாகும். இந்த தர்மம் உங்க வாயால வந்துடுத்துனா இந்த குருக்ஷேத்திர பூமியில, அதனால உங்கள் வாயிலேந்து வந்த தர்மம் இருக்கிற வரைக்கும் இந்த தேசமே சுபிக்ஷமா இருக்கும். அத்தகைய தர்ம நிஷ்டையை நீங்கள் சொல்லணும். பாண்டவர்களுக்கு நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் அப்படின்னதும், அப்படியா தர்ம விஷயமா நான் சொல்லணுமா அப்படின்னு கிருஷ்ணனை பாக்குறார். நீங்கள் தான் சொல்லணும். யாரு தர்மத்தை இத்தனை நாட்கள் கடைபிடிச்சாலும் அவ கிட்ட தானே வந்து தர்மத்தை பத்தி கேட்க முடியும். துரியோதனன்ட்டியா போய் கேட்க முடியும்? தர்ம விஷயத்த சொல்லுன்னா கேனுவான். தர்மமா அப்படின்னா என்னன்னுவான். அவங்கிட்டயா போய் கேட்கறது தர்மம்னா என்னன்னு? இத்தனை நாட்கள் தர்மத்துல இருந்தது நீங்கள் தானே, அதனால உங்ககிட்ட தானே வந்து கேட்க முடியும். உங்களுக்கு தெரியாத தர்மம் இல்லை இல்லையா? அதனால நீங்கள் தான் சொல்லணும். தர்ம விஷயம் பூரா நீங்க தான் இப்ப உபதேசம் பண்ணணும். இங்க தர்ம விஷயம் நடக்க போறதுனால, தர்ம விசாரங்கள் நடக்க போறதுனாலதான் இத்தனை ரிஷிகள் இப்ப தோன்றி இருக்கா. எல்லாரும் உங்கள் வாயால இல்லைன்னா எத்தகைய ரிஷிகள் இப்ப வந்திருக்கா பார்த்தேளா?
வியாசர், தேவலர், வசிஷ்டர், நாரதர் இவர்கள்லாம் என்ன சாமானிய ரிஷிகளா? இவர்கள் எல்லாம் பீஷ்மர் வாயால தர்மம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இங்க வந்து உட்காருவார்களாகில் அப்படின்னா உங்களுடைய தர்ம நிஷ்டைங்கிறது எவ்வளவு சிரேஷ்டமானது புரிகிறதா உங்களுக்கு? அதனால தர்மத்தை பத்தி நீங்கள் சொல்லணும் அப்படின்ன உடனே அம்பு படுக்கையில படுத்துட்டு இருந்த பீஷ்மர் இப்ப திடீர்னு அந்த அம்பு படுக்கையே அம்பு ஆசனமாக போட்டு எழுந்து உட்காண்டார். எழுந்து உட்காண்ட உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமா போச்சு. அம்பு படுக்கையா இருந்தது, இப்ப அம்பு ஆசனம் ஆயிடுது. ஏன்னா எப்போ எத்தனை வயசு ஆகட்டுமே, பிரவச்சனம் பண்ணி பழகினவர்களுக்கு அது எத்தனை வயசானாலும் ஏதாவது ஒரு கதை சொல்லுன்னா எழுந்து உட்காந்துருவா, கதை சொல்றேன்னுடுவா. அது போலதான் பீஷ்மர் அத்தகைய தர்ம விசாரங்கள் தர்ம நிஷ்டையில இருந்து 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 இப்ப தர்மத்தை பத்தி சொல்லுன்னு உடனே எழுந்து உட்காந்துட்டார். எழுந்து உட்காந்து தர்ம விஷயம் தானே, அவசியம் சொல்றேன். ஆனா யார் கேட்பா? ஏன்னா இப்ப தர்மத்துக்கு ஒரு ஏத்த ஸ்ரோதாவா ராஜன்னு அப்படின்னு ஒருத்தரை உட்கார வைக்க வேண்டாமா? சுகரே அதுக்காக தானே ஆசைப்பட்டார். ராஜன்னு பரீட்சித்த கூப்பிட்டு கதை சொன்னார் இல்லையா, பாகவதம் சொன்னார் இல்லையா சுகர். அது போல இப்ப வைஷம்பாயனர் ஜனமேஜயன ராஜன்னு கூப்பிட்டு கதை சொல்லிட்டு இருக்கார் மகாபாரதத்தை. அது போல இப்ப ராஜன்னு நான் யாரையாவது கூப்பிட்டு உட்கார வச்சு நான் ஒரு உத்தம ஸ்ரோதாவா உட்கார வச்சு நான் தர்மத்தை சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அத்தகைய உத்தம ஸ்ரோதா என்னுடைய பேரன் யுதிஷ்டிரனை தவிர வேற யாரும் இல்லை. யுதிஷ்டிரஸ்து தர்மாத்மா மாம் தர்மானொன்று பிச்சதாக ஏவம் பிரீதோ பவிஷ்யாமி தர்மான் வக்ஷ்யாமி சாக்கிலான் ஏவம் பிரீதோ பவிஷ்யாமி. எனக்கு பரம பிரியமானவன் அந்த யுதிஷ்டிரன். அத்தகைய யுதிஷ்டிரனை கூப்பிடுப்பா. ஏன்பா கிருஷ்ணா, இத்தனை நேரம் நான் பார்த்தேனே உன் கூட அர்ஜுனன் வந்து என்ன நமஸ்கரிச்சான், பீமன் நமஸ்கரிச்சான், நகுலன் சகதேவன் இவாள்லாம் வந்து நமஸ்கரிச்சா, யுதிஷ்டிரன் ஏன் வரல? ஏன் ராஜ தர்பார்ல அவன் இப்ப ராஜா ஆயிட்டான் இல்லையா, அதனால ஏதாவது ராஜ தர்பார்ல ரொம்ப முக்கியமான ஏதாவது விசாரணையா, ஏதாவது முக்கியமான காரியமா இருக்கானா? அப்படி ஏதாவது காரியமா இருந்தாலும் பரவாயில்லப்பா, இங்கதான் இத்தனை பேர்கள் இருக்கீர்கள் இல்லையா, ஏன்பா அர்ஜுனா நீதான் போய் உன்னுடைய அண்ணா யுதிஷ்டிரனை அழைச்சிட்டு வாயேன், நான் கூப்பிட்டேன்னு சொல்லி அழைச்சிட்டு வா. யுதிஷ்டிரன் எதிரில தர்மத்தை சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. ஏன்னா நாங்கள் 2 பேரும் நிறைய பேசியிருக்கோம் தர்மத்தை பத்தி. அவன் அழகான கேள்விகள்லாம் என்கிட்ட கேட்பான், அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லியிருக்கேன். நான் எனக்கே ஏதாவது தர்மத்துல சந்தேகம் வந்தா நான் அவன்கிட்ட கேட்பேன், அவன் எனக்கு சொல்லுவான். இப்படி தர்மத்துக்கான சம்பாஷணை நாங்கள் 2 பேரும் நிறைய பண்ணியிருக்கோம். அத்தகைய யுதிஷ்டிரன் தான் இதுக்கு சிரேஷ்டமானவன். எவனுக்கு காமமே இல்லையோ, எவனுக்கு லோபமே இல்லையோ, லோபித்தனமே இல்லையோ, அவன் தான் ஏன் யுதிஷ்டிரன். யோன காமான சம்ரம்ப பயான் அர்த்த காரணாத் குர்யாத தர்மம் தர்மாத்மா சமாம் பிருச்சத்து பாண்டவஹா. பாண்டவர்கள்ல அவன் ரொம்ப சிரேஷ்டமானவன், தர்மபுத்திரனை வச்சுதான் பாண்டவர்கள். ஏன்னா அவன் தான் மூத்தவன்கிற ரீதியிலையும் அவன் தான் தர்மாத்மா. அதனாலையும் தர்மாத்மா சமாம் பிருச்சது பாண்டவா. அத்தகைய தர்மபுத்திரனுக்கு எதுக்கு அவன் பயப்படுவான்? ஏதோ அதர்ம பட்சபாதியா இருக்கிறவன் தான் பயப்படுவான். அவன் தான் தர்மத்திலேயே இருக்கிறவன். என்னைக்காவது யுதிஷ்டிரன் பயந்திருக்கானோ? தர்மத்துக்கு மட்டும்தான் அவன் பயந்திருக்கான், வேற எதுக்குமே அவன் பயப்பட மாட்டான். பயான்ன அர்த்த காரணாத்து. அவன் அர்த்த காமனும் இல்லை, எனக்கு அர்த்தம் வேணும், நான் ராஜ்யத்துல இருக்கணும் அப்படின்லாம் அவன் ஒரு நாள் கூட நினைச்சது இல்லை. ராஜ்யம் இருந்தாதான் நான் எங்க வேணா இருக்கேன், எனக்கு தான் தர்மம் அப்படிங்கிற ஒரு பெரிய சொத்து என் கையில இருக்கேன், அதை விட என்ன பெரிய சொத்து அப்படின்னு இருப்பான். காமம் லோபித்தனம் இதெல்லாம் ரொம்ப தூரம் அவனுக்கு. யோன காமான சம்பிரமஹா. அத்தகைய ஒரு குழந்தைய நான் எங்க போய் பார்ப்பேன்? அந்த யுதிஷ்டிரனை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஏன் உங்க கூட யுதிஷ்டிரன் வரல அப்படின்னு பீஷ்மர் கேட்டதும் கிருஷ்ணன் சொல்றான், பிதாமகரே இல்ல, யுதிஷ்டிரர் வந்திருக்கார், இங்கதான் இருக்கார், என் பின்னாடிதான் இருக்கார், என் பின்னாடி ஒழிஞ்சுட்டு இருக்கார். உங்க முன்னாடி வரத்துக்கு வெக்கப்பட்டு அவர் உங்களை சேவிக்கணும்னு தான் ஆசையா வந்தார் என் கூட கிளம்பி. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை பார்த்துட்டு கேவிண்டு அழுக வந்துடுத்து, அழுது என் பின்னாடியே நிக்கிறார். லட்சப்பட்டு உங்க எதிரில வந்தா நீங்க ஏதாவது கோபிச்சு போயிலோ, இல்ல நீங்க ஏதாவது அவனை திட்டு வேளோ அப்படின்னு பயப்படுறாரா என்னன்னு தெரியல. லட்சப்பட்டு என் பின்னாடி நின்னுட்டு இருக்கார். ஸ்ரீ பகவானு வாச்ச லஜ்ஜயா பரயோபேதோ தர்மராஜ
ராஜோ யுதிஷ்டிரஹ அபிஷாப பயாத் பீதோ பவந்தம் நோபசர்பதி லஜ்ஜயா பரயோபேதோ. லஜ்ஜப்பட்டு என் பின்னாடிதான் நிக்கிறார், என் பின்னாடி ஒழிஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னதும், டேய் தர்மபுத்திரா யுதிஷ்டிரா, என்னப்பா என்ன கிருஷ்ணன் பின்னாடி என்ன ஒழிஞ்சுட்டு இருக்க, வெளியில வா சொல்றேன், வெளியில வா பாக்குறேன் உன்ன அப்படின்னதும் அப்படியே சுருங்கின முகத்தோட கூட தலை குனிஞ்சபடி அழுத முகத்தோட தர்மபுத்திரர் மொள்ள வெளியில வரார். யுதிஷ்டிரா வா, இப்படி என்ன என்ன அழுக, வெளியில வா, வா இப்படி சொல்றேன் அப்படின்னு தன் கையை நீட்டுறார் பீஷ்மர். இங்க வாப்பா, வா என் பக்கத்துல வா அப்படின்னதும் கையை நீட்டுறச்சேவே ஒரு 4-5 அம்புகளும் கூட சேர்ந்து வருது. நான் அம்பு படுக்க பின்னின்னு இருக்கிறதுனால 4-5 அம்புகளோட சேர்ந்து கையை நீட்டுறத பார்த்ததும் அந்த கையை இப்படி பிடிச்சுக்கிறார் தர்மபுத்திரர். பா எத்தகைய ரணம், எவ்வளவு காயம், இத்தனை வயசுக்கு மேல பிதாமகரே உங்களுக்கு இது தேவையா, உங்களை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டேனே அப்படிங்கிறதுதான் என் மனசுல தோன்றது. ஏவமும் பீஷ்மேன தர்மராஜோ யுதிஷ்டிரஹ விநீத வதுபாகம்ய தஸ்தௌ சம்தர்ஷக்ரதஹ. அப்பதான் தர்மபுத்திரர் பீஷ்மருடைய சரணத்தை பிடிக்கிறார். இத்தனை நேரம் வெளியில வரத்துக்கு வெக்கப்பட்டு மற்றவர்கள் தான் சேவிச்சார்கள்னு இருக்கு. இப்பதான் தர்மபுத்திரர் வரார், பீஷ்மருடைய சரணத்தை பிடிக்கிறார். அதாஸ்ய பாதௌ ஜக்ரஹ பீஷ்மச்சாபி நதந்தமக மாம் ப்ருச்சதாத விஸ்ரப்த மாம் பைஹி த்வம் குரு சத்தமா. பீஷ்மருடைய சரணத்தை தர்மபுத்திரர் பிடிச்சதும் தர்மபுத்திரருடைய தலைய அப்படியே கோதி விடுறார் பீஷ்மர். கோதி விட்டுண்டே, எழுந்திருப்பா யுதிஷ்டிரா, எழுந்திருப்பா, இது என்னப்பா, ஏன் இவ்வளவு தாபப்படுற, என்ன அது மகுடம் எல்லாம் சூட்டி இருக்கு உன்னுடைய தலையில, ராஜா ஆயிட்டியா, கேள்விப்பட்டேன், உனக்கு பட்டாபிஷேகம்னு கேள்விப்பட்டேனே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை பார்க்க. முன்னாடி இந்திரபிரஸ்தத்துக்கு மட்டும் ராஜான்னு இருந்தேன், இனி அஸ்தினாபுரம் இந்திரபிரஸ்தம் எல்லாமே இன்னைக்கு உனக்கு கீழே, நீ இவ்வளவு ராஜாவா இருக்கிற, நீ எதுக்கு இவ்வளவு தாபப்படணும், என்ன பயந்துட்டு இருந்தியாமே. கிருஷ்ணன் சொல்றான், மா பைஹி துவம் குரு சத்தமா, நீ பயப்படவே கூடாது. மா பைஹி, உனக்கு போய் பயம்னு ஒண்ணு வரலாமா, தர்மத்துல இருந்த நீ, தர்மத்தையே உபாசனையா வச்சுட்டு இருந்த நீ எதுக்கு பயப்படணும், மேலும் குரு வம்சத்துல மூத்தவன் இல்லையா நீ, குருசிரேஷ்டன் இல்லையா நீ, மா பைஹி துவம் குரு சத்தமா, அத்தகைய நீ பயப்படலாமா, அதுவும் மகாராஜா வேற, இப்போ மகாராஜா போய் பயப்படலாமா, அதனால பயப்படாம தைரியமா வா, உனக்கு என்ன பயம் சொல்லு, எதுக்காக தாத்தா கிட்டக்க வரத்துக்கு உனக்கு என்ன பயம், எதிரில வரத்துக்கு உனக்கு என்ன பயம், ஏன் என்ன பார்த்தா உனக்கு என்ன என்ன தோன்றது அப்படின்னு பீஷ்மர் கேட்டதும் யுதிஷ்டிரர் சொல்றார், என்ன பிதாமகரை, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, இந்த யுத்தமே என் நிமித்தமா தானே நடந்திருக்கு, இத்தகைய தர்மசீலனா இருக்கக்கூடிய உங்களை கூட அடிச்சு இழுத்துறாப்புல ஆயிடுத்து பத்தேலாம், அதை நினைச்சாதான் என் மனசுக்கு தாபமா இருக்கு அப்படின்னு யுதிஷ்டிரர் சொன்னதும் பீஷ்மர் சொல்றார், இங்க பாரு யுதிஷ்டிரா, இதை நினைச்செல்லாம் நீ கவலைப்படக்கூடாது, நான் தானே சொன்னேன் 9வது நாள் யுத்தம் முடிஞ்சதும் மெனக்கெட்டு உன்னை அங்கேருந்து கூப்பிட்டு என்ன அடிச்சுடு, அடிக்க சொல்லு அர்ஜுனன்னு நான் தானே சொன்னேன், நீயாவா அடிச்ச, அப்படியே நீயா அடிச்சாலும் ஒண்ணும் தப்பு இல்லை, தர்மத்துக்காக நடக்கிற யுத்தத்துல அதர்மத்துக்கு நடுவுல குறுக்க நிக்கிறவன வீழ்த்தி அடிக்கப்பட வேண்டியதுதான், அததான் நீ செஞ்சாய், அதனால நீ எதுக்கும் நீ பயப்பட வேண்டாம், நீ தர்மத்தை தான் நீ செஞ்ச. பிறகு கிருஷ்ணன் சொல்றான், இதை ஏன் கேட்கிறேன் பிதாமகரே, நேத்தி வரைக்கும் கூட அவர் அழுதுன்னு இருந்தார், பட்டாபிஷேகம் 6 நாள் வரைக்கும் கூட அவர் அழுதுன்னு தான் இருந்தார், நாங்கள்லாம் தான் சமாதானம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சோம், பட்டாபிஷேகமே வேண்டாம் இனி வனவாசத்துக்கே மறுபடியும் போறேன்னு வேற சொன்னார், நாங்க தான் ஓரளவுக்கு சொல்லி சமாதானம் பண்ணி கொண்டு உட்கார வச்சிருக்கோம், அவருக்கு அவர் நிமித்தமா யுத்தம் நடந்தது, இத்தனை பேர்கள் மடிஞ்சார்கள்ங்கிறத இன்னி வரைக்கும் கூட அவரால் ஏத்துக்க முடியல, அதனாலதான் நான் சொல்றேன், தர்ம விஷயங்கள் நீங்கள் தான் உபதேசம் பண்ணணும், யார் சொன்னாலும் அவர் சமாதானம் ஆக மாட்டார், எத்தனையோ உபதேசம் நாங்க பண்ணிட்டோம், ஆனாலுமே அவர் மனசுல இருக்கிற தாபம் இன்னமும் இருக்கத்தான் இருக்கு, இல்லாம இல்ல. அர்ஜுனனுக்காவது இந்த கலக்கம் யுத்தத்துக்கு முன்னாடி வந்தது, அதனால கீதோபதேசம் நடந்தது, அது யுத்தமே முடிஞ்சுடுத்து, அர்ஜுனன் இப்ப தெளிவா இருக்கான், ஆனா இவருக்கும் இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப வந்திருக்கு கலக்கம், இனி எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் என்ன உபதேசம் பண்ணாலும் அது அவர் மண்டையில ஏறுமாங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் தாத்தா இல்லையா, நீங்க அவருடைய பிதாமகர் இல்லையா, நீங்கள் சொன்னாதான் அவர் கேட்பார்,
அதனால தர்ம விஷயங்களை நீங்கள் தான் உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் தர்ம விசாரங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நான் இப்ப உங்களை எழுப்பி உட்கார வச்சிருக்கேன். அவர்கிட்ட கொஞ்சம் என்னன்னு கேளுங்க, என்னன்னு கேட்டு தர்ம உபதேசங்கள் கொஞ்சம் பண்ணுங்க அவருக்கு அப்படின்னது யுதிஷ்டிரா. கிருஷ்ணன் வருத்தப்படுறான் பத்தியா, இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்க கூடாது, ரொம்ப தப்புப்பா. நீ இந்த மாதிரிலாம் என்ன இன்னமும் அழுதுன்னு இருக்கியாமே, இன்னும் மனசுல தாப்பம் இருக்காமே, பட்டாபிஷேகமே வேண்டான்னு சொல்றியா, ஏன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற, எங்கே இருந்து உனக்கு இந்த மாதிரி அசட்டுத்தனம் எல்லாம் வந்தது? ராஜ்யத்தை எப்போது யுத்தம் பண்ணி நீ ஜெயிச்சிட்டியோ, இனி ஜெயிச்ச ராஜ்யம் உனக்கு தானே சொந்தம். நீ என்ன சன்னியாசியா? நீ க்ஷத்திரியன் பா. நீ க்ஷத்திரியன் பின்ன ராஜநீதியில இருந்துதானே ஆகணும். அத்தகைய ராஜ தர்மம்ங்கிறது ரொம்ப உயர்ந்ததுப்பா. அத்தகைய ராஜ தர்மத்துல நீ இருந்துதான் ஆகணும். அதுல தண்டனைக்கு நீ பயப்படக்கூடாது. தண்டிக்கிறது தான் க்ஷத்திரியனுடைய கடமை. உன்னுடைய கடமையை நீ செஞ்சிருக்க, அதனால நீ இதுக்கெல்லாம் தாப்பப்படணும், அழணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அதனால நீ தைரியமா இருக்கணும். இனி உன்னுடைய கடமை என்ன, இனி உன்னுடைய பிரஜைகள் எல்லாம் உன்னை விரும்புறா இல்லையா, உன் பிரஜைகளுக்காக நீ உழைக்கணும், பாடுபடணும், இந்த தேசத்தை நல்ல சுபிக்ஷமா கொண்டு போக வேண்டியது உன்னுடைய கடமை. உன்னுடைய கடமையில நீ இருக்கணுமே தவிர இன்னும் நடந்ததையே இன்னும் எத்தனை நாட்கள் நினைச்சுட்டு இருப்ப? ஆயிரத்துல ஆனம் போனவர்கள் இனி திரும்பவா வரப்போறா? ஆனது ஆயிரத்துல, இனி ஆக வேண்டிய காரியத்தை தானே பார்க்கணும். அத்தகைய ராஜநீதி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நீதி, ஒரு உயர்ந்த தர்மம் க்ஷத்திரிய தர்மம். அத்தகைய க்ஷத்திரிய தர்மம் இப்போ உன் கையில இருக்கு, ராஜாக்கள் கையில தான் ராஜ்யமே இருக்கு. அத்தகைய உத்தம க்ஷத்திரியனா இருந்து இப்ப நீ தர்மத்தை பரிபாலனம் பண்றதுதான் உன்னுடைய கடமை. உன்னுடைய கடமையில நீ இரு அப்படின்னு பீஷ்மர் சொன்னதும், சரி தாத்தா, எனக்கு அப்படியாக தர்ம விஷயங்கள் எல்லாம் எனக்கு நீங்க உபதேசம் பண்ணணும். ஏன்னா இப்ப கிருஷ்ணன் அதுதானே உங்ககிட்ட கேட்டுட்டா, தர்ம விஷயங்கள் எல்லாம் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னதும், முதல்ல அவசியம் சொல்றேன். இங்கதான் ஆரம்பிக்கிறது. இந்த சாந்தி பர்வாதான் மகாபாரதத்துக்கே பலம். சாந்தி பர்வால இல்லாத தர்ம விஷயம் இல்ல, ரொம்ப பெருசு சாந்தி பர்வாங்கிறதே. யாருக்காவது ஏதாவது தர்மத்துல சந்தேகம்னா உடனே சாந்தி பர்வாவை எடுக்கலாம். சாந்தி பர்வால சொல்லாத தர்மம் இல்ல, அத்தகைய ஒரு தர்ம விசாரம். அதனாலதான் என்ன ரிஷிகள்லாம் அங்க வந்து பீஷ்மர் சொன்ன தர்மத்தை அவ்வளவு தூரம் கேட்டுட்டு போயிருக்கா. இந்த கலியில நமக்கு தர்மங்கள்ங்கிறது கிளானி அடையத்தான் செய்யும். அத்தகைய பலம் இந்த சாந்தி பர்வா தான் கொடுக்கறது. இந்த சாந்தி பர்வா நம் தேசத்துல, பாரத தேசத்துல மகாபாரதம் இருக்கிற வரைக்கும் எத்தனையோ படைகள் வந்தாலும், இன்வேஷன்ஸ் நடந்தாலும், இன்னைக்கும் பாரத தேசமா தானே இருக்கு. தர்மங்கள் இருக்குதானே, அதுக்கு காரணம் மகாபாரதம் தான், இந்த சாந்தி பர்வா தான். இந்த சாந்தி பர்வா அப்படிங்கிறது பலம், மகாபாரதத்துக்கே அதுதான் பலம். ஒரு விதமா ஒரு ஹிருதயம் போல மகாபாரதத்துக்கு. அவ்வளவு தர்ம விசாரங்கள் இங்க நடந்திருக்கு. முதல்ல தர்மத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறச்சேவே முதல்ல பீஷ்மர் என்ன சொல்றார், முதல் வாக்கியம் என்ன சொல்றார், இனி ஆரம்பிக்கிறேன், நான் சொல்றேன் கேள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கிறச்சே என்ன சொல்றார், நமோ தர்மாய மகதே நம கிருஷ்ணாய வேதசே ஏ பிராமணேப்யோ நமஸ்கிருத்ய தர்மான் வக்ஷ்யாமி சாஸ்வதான் நமோ தர்மாய மகதே. அந்த தர்மத்துக்கே ஒரு அஞ்சலிப்பா, தர்மத்துக்கே ஒரு நமஸ்காரம், தர்மத்துக்கே ஒரு அஞ்சலி. தர்மம்னா அந்த தர்மம் தான் நம் தேசத்தை காக்கிறது, இந்த உலகத்தையே காக்கிறது. இந்த பிரகிருதி அப்படின்னு சொல்றோமே, இயற்கைன்னு எடுத்துட்டா கூட அந்த இயற்கையுமே தர்மப்படிதான் இருக்கு. தர்மம் அவ்வளவு மகத்தானது. அதனால அந்த தர்மத்துக்கே ஒரு பிரணாமங்கள். நமோ தர்மாய மகதே. இந்த தர்மத்துக்கு முதல்ல ஒரு பிரணாமங்கள். பிறகு அந்த தர்மத்துக்கு பிரபு யாருன்னா அச்சுதன். அந்த தர்மமே தர்மப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த தர்மத்தினுடைய பிரபு அச்சுதன் கிருஷ்ணன்கிறதுனால நம கிருஷ்ணாய வேதசே. எந்த உபனிஷத் பரபிரம்மம் அப்படின்னு போற்றுறதோ அந்த பரபிரம்மே நம் கிருஷ்ணன். அதனால அத்தகைய கிருஷ்ணனே எதிரில் இருக்கிறதுனால நமோ தர்மாய மகதே நம கிருஷ்ணாய வேதசே. இந்த தர்மத்தினுடைய பிரபுவான இந்த கிருஷ்ணனுக்கு ஒரு பிரணாமங்கள். பிறகு இங்க இத்தனை ரிஷிகள் வேற இங்க வந்திருக்கா இல்லையா, தர்ம விசாரங்களை கேட்கணுங்கிறதுக்காக. இந்த ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு பிரணாமங்கள். பிராமணேப்யோ நமஸ்கிருத்ய. எத்தனை ரிஷிகள் வந்து நிக்கிறா பாத்தியா யுதிஷ்டிரா. தர்மம்னா ரிஷிகள் வருவா,
ஆனால் இந்த ரிஷிகளுக்கெல்லாம் என்னுடைய பிரணாமங்கள். பிராமணேபியோ நமஸ்கிருத்ய பிறகு தர்மான் வக்ஷ்யாமி சாஸ்வதான். சாஸ்வதான் தர்மம்னாலே சாஸ்வதம், சனாதனம், சனாதன தர்மம். அதனாலதான் அது நம்முடைய தர்மத்துக்கு பேரே சனாதன தர்மம். ஏன்னா அது சாஸ்வதமா இருக்கும். 1000 பேர்கள் 1000 பேசலாம், இதை அழிச்சிடணும், அதை அழிச்சிடலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், ஆனாலும் அழிக்க முடியாது. ஏன்னா அது சாஸ்வதான் அப்படின்னு இங்க பீஷ்மருடைய வாக்கியம், அது வியாச வாக்கியம். இது அத்தகைய சாஸ்வதமான தர்மத்தை யாரால் அழிக்க முடியும்? தர்மான் வக்ஷ்யாமி சாஸ்வதான். அத்தகைய தர்மம் என்னைக்குமே லோகத்துல இருக்கும். இந்த லோகம் இருக்கிற வரைக்கும் தர்மம் இருக்கும், தர்மம் இருக்கிற வரைக்கும் லோகமும் இருக்கும். அப்படி ஒரு கால் தர்மம் கிளானியான உடனே அந்த தர்மத்துக்கான பிரபு இருக்கான் இல்லையா, அவன் ஓடி வந்துருவான். ஓடி வந்து அந்த தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு அந்த தர்மத்தை ஸ்தாபிப்பான். ஏன்னா அவன் தர்மஸ்ய பிரபு ரச்சுதகா, அவன் தர்மத்தினுடைய பிரபு. அதனால இந்த பகவான் இருக்கிற வரைக்கும், இந்த லோகம் இருக்கிற வரைக்கும் தர்மமும் சாஸ்வதமா இருக்கும். தர்மம்ங்கிறதே ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியா. அதுல நீ எதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற யுதிஷ்டிரா, அதை நீ என்ன கேட்கறியோ அதை நான் சொல்றேன். நானா ஒண்ணு ஆரம்பிக்க போறது இல்ல, நீயே கேள. உனக்கு என்ன தர்மம் இப்ப கேட்கணும்னு நீ ஆசைப்படுறியோ கேளு, அந்த தர்மத்தை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னதும் நமஸ்கரிக்கிறார் யுதிஷ்டிரர். நமோ தர்மாயன்னு நீங்க ஆரம்பிச்சதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு எனக்கு. அப்ப தர்மத்துக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியறது. ராஜ தர்மத்தை பத்தி எனக்கு சொல்லுங்க. ஏன்னா ராஜ தர்மம் தான் ரொம்ப சிரேஷ்டமானதுன்னு இப்ப சொன்னேலே, அந்த ராஜ தர்மத்தை பத்தி எனக்கு சொல்லுங்க. ராஜ தர்மான் விசேஷேன கதயஸ்வ பிதாமஹா சர்வஸ்ய ஜீவலோகஸ்ய ராஜதர்மஹா பராயணம். உலகத்திலேயே ராஜா சிறந்த ராஜாவா இருந்துட்டா அந்த பிரஜைகளும் நன்னா இருப்பா. ராஜ தர்மம் தான் ரொம்ப சிரேஷ்டமானது. ராஜ தர்மான் விசேஷேன, எந்த தேசமாக வேணாலும் இருக்கட்டும், ராஜ தர்மம் தான் முக்கியம். தேவலோகம் அப்படின்னு எடுத்துட்டா கூட தேவராஜன் ராஜ தர்மத்துல இருக்கணும். நாகலோகம் அப்படின்னு எடுத்துட்டாலும் அந்த நாகராஜன் ராஜ தர்மத்துல இருக்கணும். அப்பதான் அந்த பிரஜைகள் சௌக்கியமா இருப்பா, க்ஷேமமா இருப்பா. ஏன் அசுரர்கள்னு வேணாலும் எடுத்துக்கலாமே. அசுரர்கள்னு எடுத்துட்டா கூட அந்த அசுரர்களுக்கு யாரு ராஜனோ அவன் ராஜநீதியில ராஜ தர்மத்துல இருக்கணும். அப்பதான் அசுரர்கள் க்ஷேமமா இருப்பா. ராட்சசர்கள்னு எடுத்துட்டா கூட ராட்சசேஸ்வரன் யாரோ அவன் ராஜநீதியில இருக்கணும். அப்பதான் அவனுடைய பிரஜைகள் ராட்சசர்கள் க்ஷேமமா இருப்பா. இது போல ஒவ்வொருத்தருக்கும் இந்த ராஜ தர்மம் அப்படிங்கிறது தானே முக்கியமா வருது. பிதாமகரே கதயஸ்வ பிதாமகா சர்வஸ்ய ஜீவலோகஸ்ய, இந்த லோகம் பூரா நடக்கிறதுக்கு காரணம் ராஜ தர்மம் தான். ராஜ தர்மஹா பராயணம். அத்தகைய ராஜ தர்மத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு பீஷ்மர்ட்ட தர்மபுத்திரர் கேட்ட உடனே, ராஜ தர்மம் வாஸ்தவம்பா, நீ சொன்னது உண்மைதான். க்ஷத்திரியர்கள் கிட்டதானே அந்த நீதிங்கிறது இருக்கு இல்லையா. ஏன்னா அந்த ராஜாதான் அரசாளரான், ஒரு அரசன் தான் அரசாளரான். அந்த அரசன் எப்படி இருக்கானோ அது போலதான் பிரஜைகளும் இருப்பா. அரசன் நல்ல சாத்வியா இருந்தா, பரம சாத்விகனா இருந்தா அந்த பிரஜைகளும் நம்ம அரசனை போலவே நல்ல சாத்விகமா இருப்பார்கள். இல்ல அந்த அரசன் ரொம்ப ரஜோகுணம் பொருந்திய ஒரு அரசனா அங்க இங்க ஓடுறேன், இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு இருக்கிறவனா இருந்தா பிரஜைகளும் அங்கேயும் இங்கேயுமா ஓடுவார்கள், தலையில அடிச்சுப்பார்கள், ரஜோகுணத்துல இருப்பார்கள். அந்த அரசனே தாமசனா இருந்தா, ஒரு கும்பகர்ணனை போல ஒரு ராஜா வந்து உட்காண்டான்னு அந்த பிரஜைகள் எப்படி இருப்பா? அவளும் அது போலதானே இருப்பா, தாமசாலா தானே இருப்பா. அரசனை பொறுத்துதான்ப்பா எல்லாம். அரசன் எப்படி இருக்காளோ அந்த அரசனை வச்சுதான் அந்த பிரஜைகளும் இருப்பா. அப்படிங்கிறதுனாலயே ராஜ தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப சிரேஷ்டமானது. அது க்ஷத்திரியன் ஒரு அரசாளர் ராஜா நீதியில இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். யுதிஷ்டிரா, அந்த ராஜநீதி அப்படிங்கிறத நான் உனக்கு உபதேசம் பண்றேன் கேள் அப்படின்னு இங்க பீஷ்மர் ராஜநீதிய விஸ்தாரமா உபதேசம் பண்றார். சாந்தி பர்வாவில ஏகப்பட்ட தர்மங்கள் வருதுன்னு சொன்னோம் இல்லையா, அது என்னென்ன தர்மங்கள்னு ஒரு லிஸ்ட் பார்ப்போமா? என்னென்ன தர்மங்கள் பீஷ்மர் சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், வைஷ்ய தர்மம், சதுர்த்த தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சந்நியாச தர்மம், ஸ்திரீ தர்மம், ஆபத்து தர்மம், பிராயஷ்சித்த தர்மம், வைஷ்ணவ தர்மம், பாகவத தர்மம், மோட்ச தர்மம். இவ்வளவு தர்மம் இப்ப நம்ம என்னென்ன சொன்னோமோ இது அத்தனையும் அப்படியே வரிசையா வரும்.
இல்ல முதல்ல க்ஷத்திரிய தர்மத்தில இருந்து ஆரம்பிக்கிறது. க்ஷத்திரிய தர்மம் தான் ராஜ தர்மம். அதுல இருந்து ஆரம்பிச்சு ஏன்னா யுதிஷ்டிரர் ராஜாவா இருக்கிறதுனால ராஜ தர்மம் தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். அதாவது க்ஷத்திரிய தர்மத்தில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இப்ப நம்ம சொன்ன அத்தனை தர்மமும் வந்து கடைசியா வர்றது என்னன்னு பார்க்கணும். வைஷ்ணவ தர்மம், பாகவத தர்மம், மோட்ச தர்மம். வைஷ்ணவ தர்மம் வந்து பிறகு மோட்ச தர்மம் அப்படிங்கிறது வருது இல்லையா? அப்படியே நான் வரிசையா படுத்தினே வந்தோம்னா ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி இருக்கணும், பிரம்மச்சாரியா இருந்தா எப்படி இருக்கணும், கிரகஸ்தனா இருந்தா எப்படி இருக்கணும், வானப்பிரஸ்த ஆசிரமத்துல எப்படி இருக்கணும், சன்னியாச ஆசிரமத்துல எப்படி இருக்கணும், ஸ்திரீ தர்மம் என்ன, கிரகஸ்த தர்மம் என்னன்னு ஒவ்வொன்னும் விஸ்தாவரையா சொல்றார் பீஷ்மர். இதை அனுபவிச்சு வாழாது சாந்தி பருவாவுக்கு நம்ம ஆயுசையே கொடுத்துடலாம். அனுபவிச்சு மாளாத அத்தனைய தர்ம விஷயங்கள் யதாசக்தி நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பீஷ்மர் சொன்ன தர்மங்கள் எல்லாம் அனுபவிப்போம். அல்ல ராஜ தர்மத்தை விசேஷமா சொல்றார். என யுதிஷ்டிரர் ராஜா அப்படிங்கிறதுனால ஒரு அரசன் தன்னுடைய கடமைகள்ல எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ராஜநீதியை சொல்றார். நிறைய இடத்துல யுதிஷ்டிரர் கேள்வி கேட்கிறார். இது என்ன இது என்னன்னு சில கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பீஷ்மர் அதி ஆச்சரியமா பதில் சொல்லிட்டு போவார். இல்ல ஆசிரமங்கள்ல ஆசிரம தர்மங்கள் சொல்றாரு இல்லையா, பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சந்நியாச தர்மம்னு சொல்றாரு இல்லையா. இந்த ஆசிரம தர்மங்கள்ல எந்த ஆசிரமம் ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்கிறார். ஆசிரமங்கள்ல சிறந்தது கிரகஸ்தாசிரமம். கிரகஸ்தாசிரமம் தான் சிரேஷ்டம்னு யார் சொல்றா? சொல்றது யாரு? ஒரு பிரம்மச்சாரி பீஷ்மர். அவர் சொல்றார் கிரகஸ்தாசிரமம் தான் சிரேஷ்டமானது. ஏன்? தர்மபுத்திரர் கேட்கிறார், ஏன் கிரகஸ்தாசிரமம் சிரேஷ்டமானது? பிரம்மச்சரிய ஆசிரமத்துல தானே நீங்க இத்தனை நாட்களா இருந்திருக்கேள், பின்ன கிரகஸ்தாசிரமம் சிரேஷ்டம்னு எப்படி சொல்றேன் அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்க அதுக்கு பதில் சொல்றார் பீஷ்மர். ஏன்னால் கிரகஸ்தாசிரமத்தை வச்சுதான் மற்ற ஆசிரமங்கள் எல்லாமே இருக்கு. ஒரு பிரம்மச்சாரியா இருந்தாலும் அவன் கிரகஸ்தனை அண்டிதான் அவன் பொழைச்சாகணும். ஒரு வானப்பிரஸ்தம்னு கிளம்பி எங்கேயோ வனவாசத்துல உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவர்கள் கூட எங்கேயாவது பிக்ஷைக்கு போகணும்னா ஒரு கிரகஸ்தன் வீட்டு வாசல்ல தான் வந்து நிக்கணும். ஒரு சந்நியாச ஆசிரமம் அப்படின்னு போனா கூட ஒரு சன்னியாசி கூட பிக்ஷைக்கு வரணும்னா ஒரு கிரகஸ்தனுக்கு கிட்ட தானே வந்தாகணும். அதனால அத்தனை பேரையும் வாழ வைக்கிறது கிரகஸ்தன் தானே. அதனால ஆசிரமங்களுக்குள்ள சிறந்தது கிரகஸ்தாசிரமம். எல்லாரும் உத்தம கிரகஸ்தாசிரமத்துல தான் இருக்கணும். கிரகஸ்தாசிரமத்துல இருந்து நம்மளுடைய கிருஷ்ணனை சரணாகதி பண்ணணும் அப்படின்னு பலவேறு தர்ம விஷயங்களை பீஷ்மர் இங்க விசாரம் பண்றார். அது தர்ம விஷயங்களை நம்ம அடுத்த பிரவச்சனத்துல யதாசக்தி அனுபவிப்போம். ஏன்னா சாந்தி பர்வா பூரா அனுபவிக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபம். யதாசக்தி பீஷ்மர் சொன்ன தர்மங்களை வரக்கூடிய வாரங்கள்ல அனுபவிப்போம். அடியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் திருவடிகளை சேவிச்சுக்கிறேன்மா. தன்யோஸ்மி அடியேன் அடியேன் தன்யோஸ்மி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ரொம்ப நல்லா இருந்தது.